Akshan Bharat Mission. Swachh Bharat 2014, sir. 14. Okay. Strategy. Rural sanitation strategy. அப்படி ஒண்ணு பார்க்கவே இல்லையா? 2019, sir. 10 years. ஓகே 19 to 29 பார்த்தோம் 10 இயர்ஸ்க்கு. ஓகே ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ் எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க? 2016, sir. 2016. ஓகே SBM2 அர்பன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2021, sir. 2021 அக்டோபர் 1. 2. ஓகே அதுல எக்ஸ்ட்ரா என்ன சொல்லியிருந்தாங்க நோக்கம்? பிளாஸ்டிக்கை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். என்ன பிளாஸ்டிக்? சிங்கிள் யூசேஜ் பிளாஸ்டிக். ஓகே FUP நம்ம எப்போ பேன் பண்ணோம் தமிழ்நாட்டுல? நம்ம வந்து ஜனவரி 1, 2019. ஓகே 2019 Jan 1ல பேன் பண்ணிருந்தோம். EPS அப்போ வந்து சிஎம் ஆனாங்க. SBM2 ரூரல்ல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2020. ஓகே SBM1 டார்கெட் என்ன இயர் வச்சிருந்தோம்? 2019, sir. ஓகே 5 years. 2019. நம்ம SDG கோல் ரீச் பண்ணிட்டோமா? பண்ணியாச்சு. எந்த இயர்? sir. 2019. 19. என்ன SDG கோல்ல என்ன 6ல எக்ஸாக்ட்டா 6.2. 6.2. ஓகே MGNREGA உடைய ஆக்ட் எந்த வருஷம்? 2005. 5. MGNREGA MG சேர்த்தது 2009. 2009. சேஞ்ச் Okay. பண்ணது 9. 2009. ஓகே ஸ்கீம் 6, sir. 2006. ஓகே எவ்வளவு சப்சிடி கொடுக்குறாங்க? 12,000. 12,000. 12,000. ஓகே NBA ஸ்கீம்ல ஒரு அவார்ட் தருவாங்க பெஸ்டான நிர்மல் Gram நிர்மல் Puraskar கிராம் Award. ஓகே CRSP எந்த வருஷம்? 1986. 1986. ஓகே TSC 1999. ஓகே 1999. NBA 2012. then நிர்மல் பாரத்னா 21. அந்த 12 அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா நிபுன் பாரத். அது எதுக்காக? அது வந்து இந்த பேசிக்ஸ் இன்னும் எழுத்தறிவு சென்ட்ரல் 3. லிட்ரேசி ரேட் வந்து ஃபண்டமெண்டல் கொடுக்கறதுக்காக எண்ணறிவு எழுத்தறிவு. ஓகே ஜவஹர்லால் நேரு ஸ்கீம் ரூரலுக்கா அர்பனுக்கா? அர்பன். நகர்ப்புறம் சார். ஓகே நம்மளுடைய செக்ஸ் ரேஷியோ NFHS ரீசன்ட் NFHS படி எவ்வளவு இருக்கு? 20. 10-20. எடை குறைவு 32.1. ஓகே இன்னொன்னு அப்படியே தோணுது எடை குறைவு தான் நமக்கு கிராஜுவலா ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, சடனா ரெடியூஸ் பண்ணக்கூடாது. அதனால 3, 2, 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அப்ப இடை குறைன்னு கேட்டாங்கன்னா நம்ம கிராஜுவலா தான் டிக்ரீஸ் பண்ணணும், சடனா டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. அதனால 3, 2, 1. அதே நமக்கு growth 35.1. 35.1. 5 வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே இதெல்லாம் எந்த வயசு குழந்தைங்களுக்கு சொல்றாங்க? 5 வயசு 5 இயர்ஸ்க்குள்ளதான் சொல்லுவோம். ஏன்னா சைல்டுன்னு அவங்களதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது சைல்டு அப்படிங்கிறது 5 தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அதே ஆக்ட் படி பார்க்கும்போது 14 18 இல்லையா? 18.
18. நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஆக்ட் வந்து டிஃபர் ஆகும். நம்ம வந்து 18 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்எஃப்எஸ்எஸ் எந்த வருஷம்? 1992. 2ல இருந்து 93 வரைக்கும். ஓகே, கடைசி என்எஃப்எஸ்எஸ் 2019-21. எவ்வளோ என்எஃப்எஸ்எஸ் எடுத்திருக்காங்க? 5. 5. ஓகே, என்ன மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க? சுகாதார குடும்ப நல அமைச்சகம். மினிஸ்ட்ரி தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரத்த சோகை அனிமிக்கா இருக்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க? டிஎஃப்ஆர் 2.1. ஓகே, அனிமிக் வந்து எந்த ஏஜுக்குள்ள சொல்லுவாங்க? 15 to 49. 15 to 49. டிஎஃப்ஆர் அதுவும் அதே தானே? ஓகே, டிரான்ஸ்பிளான்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு எந்த வருஷம்? 14. 14. Transplantation of Human Organ and Tissues Act, Rota. 1994. 1994. ஓகே, மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சை சட்டம். ஆமா, எஃப்எஸ்எஸ்ஐ எந்த வருஷம் தொடங்கினாங்க? ஃபுட் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அத்தாரிட்டி, செக்யூரிட்டி என்னது? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. 2006 2006. படிச்சது 8ன்னு படிச்சிருக்கேன். 6 வந்து ஆக்ட்னு நான் படிச்சிருக்கேன். சரி, நீங்க படிச்சத சொல்லுங்க கேட்போம். இல்ல ஆக்ட் தான் 6 சார். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் தான் 2006 அண்ட் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து 2008. ஓகேங்களா, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் நான் படிச்சது 2008 தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. ஆக்ட் வந்து 2006ல கொண்டு வந்திருப்பாங்க. அதை வச்சுதான் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ஏன் சொல்றேன்னா அக்டோபர் 16 வந்து வேர்ல்ட் ஃபுட் டே தானே? ஆமா சார். 17 பாவர்ட்டி எலிவேஷன், வறுமை ஒழிப்பு. அது எஸ்டிஜி கோல்ல என்ன சொல்லியிருக்கு? தலைகீழா இருக்குமா? ஒன்னாவது என்ன கோல்? நோ பாவர்ட்டி. ரெண்டாவது ஜீரோங்கர். அதேதான் டேல வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபுட் டே இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து பாவர்ட்டி எலிவேஷன். ஓகே, நமக்கு எஸ்டிஜி கோல் இது என்னது? 6 இருக்கு. 6 வச்சிருக்கோம். இந்த வருஷம் 2030 வச்சிருக்கோம். வேர்ல்டு ஹெல்த் டே எப்ப? April 7. ஏப்ரல் 7. எந்த வருஷத்துல இருந்து நம்ம வேர்ல்டு ஹெல்த் டே வாத சொல்றோம்? 1950. ஏன் ஏப்ரல் 7 ஹெல்த் டேவா சொல்றோம்? ஹூ ஸ்டார்ட் பண்ண டேட்? WHO ஸ்டார்ட் பண்ணணும். 1948. ஏப்ரல் 7. ஓகே, எவ்வளோ டாய்லெட்ஸ் வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சோம் நம்ம? 6 lakh. புரியல. எவ்வளோ டாய்லெட்ஸ் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஸ்வச் பாரத் மிஷன்ல டார்கெட் வச்சோம்? 10 crores. ஓகே, எஸ்டிஜி கோல் கொண்டு வந்தது 2015 இயர்ஸுக்கு கொண்டு வந்தோம். 17 கோல்ஸ் வந்து வச்சிருக்கோம். ஓகே, நேற்று வந்து ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் முடிச்சிடணும். ரூரல் சானிடைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் அப்படியே என்ன வரும் அப்படின்னா நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன். இது ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா, எக்கனாமிக்ஸ்ல இருக்கும். 11th எக்கனாமிக்ஸ்.
என்ஆர்ஹெச்எம்னு படிச்சு வந்திருப்போமா? ஒவ்வொரு நம்ம பார்த்து வந்திருப்போம். பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாம் போனோம் அப்படின்னா என்ஆர்ஹெச்எம்க்கு கீழே தான் ஆஷா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? Accredited social health activist. எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சமூக பணியாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட சமூக பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட், சுகாதார பணியாளர்கள். நமக்கு இப்போ ஒன்றும் இல்லை, இன்னும் சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா, நமக்கு மக்களை தேடி மருத்துவம்ல வருவாங்கல்ல, அவங்க எல்லாம் தான் இதுக்கு முன்னாடி எதுல இருந்தாங்க அப்படின்னா ஆஷா பணியாளர்களா இருந்தாங்க, சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்டா இருந்தாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலா இது 2005 தான் கொண்டு வந்தது. எதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தே ஆஷாக்கள் இருக்காங்க. நம்ம பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னென்னலாம் வந்து பாப்புலேஷன் பர்த் கண்ட்ரோல் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, நமக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, 1 இயர் ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு எவ்வளவு கேப் இருக்கணும்னு சொல்றாங்க கவர்மெண்டோடைய பாப்புலேஷன் பாலிசியில சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிற டேட்டா தான் இது. எவ்வளவு கேப்? 3 years. 3 years கேப் இருக்கணும். இந்த 3 years கேப் இருக்கணும் அப்படிங்கிறது யார் மூலியமா அவேர்னஸ் கொடுத்துருந்துருப்பாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட் மூலியமா தான். ஏன்னா அப்போதைக்கு வந்து பாப்புலேஷன் பாலிசி லிட்ரேசி ரேட் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப எவ்வளவு இந்தியாவோட லிட்ரேசி ரேட் அச்சீவ் பண்ணிருக்கோம்? இப்ப தெரியல. 80 point something, sir. 80 point. 80 point something. 70.04, sir. 74.04 2011. இப்ப கவர்மெண்ட் ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. 80 பாயிண்ட் சொன்னாங்கல்ல, அந்த 80.09 இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? தமிழ்நாடு. தமிழ்நாடுடைய லிட்ரேசி ரேட். தமிழ்நாடுடைய லிட்ரேசி ரேட் வந்து கவர்மெண்டோடைய சோர்ஸ்லயே ரெண்டா சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கே 80.33 ஒரு டேட்டா இருக்கும், 80.09 ஒரு டேட்டா இருக்கும். அப்ப ரெண்டு டேட்டாவும் படிக்கணும்னா கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்க. ரெண்டு எக்ஸாம்ல டிஃப்ரெண்டா இந்த ரெண்டு கொஸ்டினுமே கேட்டிருந்திருப்பான். எக்ஸாக்டா 80.33 ஒரு எக்ஸாம்ல ஆன்சர் கொடுத்திருப்பான், இன்னொன்னு 80.09 கொடுத்திருப்பான். நமக்கு ஸ்கூல் புக்லயே வந்து வேரி ஆகுது. அந்த 10th புக்குக்கும் 11th புக்குக்கும் டேட்டா வேரி ஆகும். ரெண்டையுமே நம்ம படிச்சுதான் வைக்கணும். நம்ம இன்னொன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம ஸ்கூல் புக்லயும் டிஎன்பிசி கேட்குற அவுட் சோர்ஸ்லயும் ரெண்டுமே டிஃப்ரெண்டான டேட்டா தான் இருக்கு. ஆனா ரெண்டையும் வச்சுமே அவன் எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எடுக்கிறானோ அதை அப்படியே ஆன்சர் கீழே கொடுக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, தற்கால தமிழ்நாடு வரலாறுல 22 மெம்பர்ஸ்னு படிச்சிருப்போம்ல ஃபர்ஸ்ட் செஷனுக்கு. இது தேர்டு செஷனா ஃபர்ஸ்ட் செஷனா? ஃபர்ஸ்ட் செஷன் பிரேவ் 72ல மெட்ராஸ்ல இருந்து போனது 22 மெம்பர்ஸ்னு ஸ்கூல் புக்ல எல்லாம் படிச்சிருந்திருப்போம். ஆனா தற்கால தமிழ்நாடு வரலாறு வெங்கடேஷன் புக்ல 21 இருக்கு. அந்த 21 வச்சு இப்ப ரீசெண்டா ஏதோ எக்ஸாம்ல கேட்டானா குரூப் 2 குரூப் 4 ஏதோ கேட்டு வச்சிருந்தாங்க. 4 அத கரெக்ட்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அவங்க எதை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் தான் ஸ்டாண்டர்டான ஒரு அவுட் சோர்ஸ் புக்கா இருக்கு. அப்ப என்ன இருக்கோ அதை படிச்சுதான் வேற வழி கிடையாது. இதே மாதிரிதான் நமக்கு சென்சஸ் டேட்டாவும் கவர்மெண்டோடைய டேட்டா தான் இருந்தாலும் வேரி ஆகுது, அப்படியே படிச்சுக்கோங்க. அப்ப 80.09 இப்பதான் வந்து டார்கெட், அதாவது இந்த ரேஞ்சை வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். இது தமிழ்நாடுடைய லிட்ரேசி ரேட்டா இருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சென்சஸ் டேட்டால 74.04 இருக்கும் எக்ஸாக்ட் டேட்டா. இதெல்லாம் வந்து எக்கனாமிக் இந்தியாவோட, அதுதான் சொல்றேன், இந்தியாவோட தான் நான் சொல்றேன். 74.04. இப்ப என்னன்னா 80.09 இருக்கு. தமிழ்நாடு இன்னும் லிட்ரேசி ரேட் வந்து ரிலீஸ் எல்லாம் பண்ணல, இந்தியாவோடது சொல்லியிருக்காங்க, அதனால அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்ப அச்சீவ் பண்ண, அதாவது தமிழ்நாடுடைய டார்கெட்டை இப்பதான் அவங்க 2011ல நம்ம அச்சீவ் பண்ணதை இந்தியாவோடதுன்னு வந்திருக்கு. அப்ப என்ஆர்ஹெச்எம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் டேட்டோட படிச்சு வச்சுக்கோங்க. April 12 ஸ்கூல் புக்ல இருக்கிறது தான் 2005.
என்ஆர்ஹெச்எம்க்கும் என்யூஹெச்எம் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இடையில ஒரு 8 இயர்ஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இதுவும் ஸ்கூல் புக்ல எழுதுறது தான். ரூரல் அர்பன் அவ்வளவுதான். எதை வச்சு பிரிப்பாங்க ரூரல் அர்பன்னு சொல்லிட்டுனா நமக்கு பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் பிரிச்சுருப்பாங்க. ஓகே, அப்ப என்ஆர்ஹெச்எம்மோட வேலை என்ன? ரூரல்ல அவங்களுக்கு குவாலிட்டியான மெடிசின்ஸ் அதை வந்து ட்ரீட்மெண்ட்டை கொண்டு போகணும். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஏழையா இருக்காங்க, புவர் பீப்புள் இருக்காங்க, அவங்களால எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியல, மெடிக்கல் சர்வீஸை எதையுமே ஆக்சஸ் பண்ண முடியல. ஆனா அவங்களுக்கு பிரைவேட்டுக்கு ஈக்குவலா ஒரு மெடிக்கல் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்கீம் தான் நமக்கு என்ஆர்ஹெச்எம்மும் என்யூஹெச்எம்மும். அவ்வளவுதான். சிம்பிளா சொன்னா தரமான மருத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுதான் பண்றாங்க. என்ன இதோடைய நோக்கம் வச்சிருக்காங்க அப்படின்னா இதை சொல்லியாச்சு, தரமான மருத்துவம் ரூரல் ஏரியால. பேரே அதுதான், நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் சொல்லிட்டாங்க. அப்ப இது என்னென்ன ஐஎம்ஆர் எம்எம்ஆர் ரெடியூஸ் பண்ணணும், ஏன்னா அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதை ரெடியூஸ் பண்ற வேலை. ரெண்டாவது நமக்கு சான்றளிக்கப்பட்ட சமூக அலுவலர், இந்த நல ஆர்வலர்கள்னு சொல்றாங்களா, அதுதான் ஆஷா, அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. இல்ல இது இப்படியே ஒரு வேர்டிங்ஸ்ல கொடுப்பான், இல்ல அங்கீகரிக்கப்பட்ட சமூக என்ன சொல்லுவாங்க நம்மளுடைய சுகாதார பணியாளர்கள்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அவங்க 1000 பேரை நியமிச்சு அவங்க மூலியமா விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. எதுக்காக? மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்காக. இன்னொன்னு, இப்ப என்ன நம்ம மக்களை தேடி மருத்துவம்லாம் பண்றோமோ அதை அப்பவே பண்ணிட்டாங்க என்ஆர்ஹெச்எம் மூலியமா 2005. ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கு கீழே என்னென்ன சொல்லுங்களேன். ஆஷா சொல்லுங்களேன் சார். அக்ரெடிட்டட் சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். அக்ரெடிட்டட் அங்கீகரிக்கப்பட்ட சோஷியல் ஹெல்த் ஆக்டிவிஸ்ட். அவங்க மேம் ஷோ பண்றாங்க பண்ண ஸ்கிரீன்ல. தேங்க்யூ சார். அப்ப இவங்க மூலியமா நமக்கு 1000 மெம்பர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணி அது மூலியமா அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அவ்வளவுதான். இந்த ஆஷாக்கு கீழே எல்லா என்ஆர்ஹெச்எம்க்கு கீழே நம்ம என்ஆர்ஹெச்எம்ங்கிறது ஒரு தனி ஒரு ஸ்கீமா பார்க்க கூடாது. நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ரூரல் ஏரியால என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க அதுல. இதுக்கப்புறம் வந்தது அதே வருஷம் ஜனனி சுரக்ஷா, இதுதான் டிஎன்பிசிக்கு பிடிச்ச கேள்வி. ஜனனி சுரக்ஷா யோஜனா, இந்த ஜனனிங்கிற வேர்டு வரலாம். அதுக்கப்புறம் ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா, அதாவது சுரக்ஷா காரியகிராம். அதுக்கப்புறம் சப்லா ஸ்கீம். ஜனனின்னு என்னது? மதர் சார். மதரம். சார் பிறப்பு பிறப்பு. ஜனனம் சொல்றாங்கல்ல, மரணம் ஜனனம் தானே, பிறப்பு இறப்பு. ஜனனம்னா பிறப்பு. அப்ப ஜனனி சுரக்ஷான்னு சொல்றாங்களா? சுரக்ஷானா பிரெக்னன்சியா சார்? இல்ல, நீங்களா வந்து கொஞ்சம் யோசிங்களே. ஜனனினா பிறப்புன்னு சொல்லிட்டாங்க. அப்ப சுரக்ஷானா என்ன இருக்கும்? மறுபடியும் பிரெக்னன்சி இருக்கும். அந்த பிறப்பு எப்படி இருக்கணும்? சேஃபா இருக்கணும். பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஓகேவா? பிறப்புங்கிறது பாதுகாப்பா இருக்கணும். அதுக்கான யோஜனா, அதுக்கான திட்டம் தான் அது. அப்ப பிறப்புக்கான பாதுகாப்பு திட்டம். அப்ப ஜனனி சுரக்ஷா யோஜனா. ஓகேவா? 2005 என்ஆர்ஹெச்எம்க்கு கீழே தான் கொண்டு வந்தாங்க. என்னன்னா அப்படியே ரிலேட் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஹெச்எம் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அப்போதைக்கு பர்த் வந்து ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இப்பதான் வந்து ஹாஸ்பிட்டல்ல நமக்கு மேக்சிமம் 90% மேல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஒரு 10% வந்து ஹாஸ்பிட்டல்ல மிஸ் ஆகுது. எது அப்படின்னா நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட்ல இருக்கும் போது குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு 90% மேல என்ன பண்ணணும்? ஹாஸ்பிட்டல் பர்த்தை தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது. அதாவது நிறுவன பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டினே அப்படியே தான் கேட்டிருந்திருப்பான். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு அமௌண்ட், 700 ரூபாய் என்னமோ கொடுப்பாங்க. 700 600 ரூபாய் கொடுப்பாங்க. அதை கொடுத்து அவங்களை ஹாஸ்பிட்டல் வர வச்சு மருத்துவமனையில் பிறப்பு அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணணும். அதுதான் ஜனனி சுரக்ஷா யோஜனா 2005. ஓகே, அதுக்கப்புறம் சிசுன்னு சொல்றாங்களா? சிசுங்கிறது என்ன ஏஜுக்குள்ள? சைல்டுன்னா என்ன? குழந்தைன்னா என்ன? 0 to 6 சார்.
months to 6 years, sir. புரியலங்க. 6 months to 6 years, sir. ஓகே. அப்ப பச்சிளம் குழந்தை. Under 5. ஓகே. இங்கிலீஷ்ல வந்து சைல்ட் அண்ட் இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூல்லாம் இருக்குல்ல, ஸ்கூல் நேம்லாம் இருக்கும் இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வயசுக்குள்ள இருந்தா சிசு. என்னங்க? நியோநாட்டலா? ஓகே. பிறப்பிற்கு முன் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். ஓகே. இது வந்து 1 இயர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 இயருக்குள்ள இருந்தா இன்ஃபேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சிளம் குழந்தை. 1 to 5 இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தை, சைல்டு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது. அப்ப ஜனனி பிறப்பு தான், சிசுனா குழந்தை, சுரக்ஷா நமக்கு பாதுகாப்பு சொல்லியாச்சு, காரியோகிராம்னாலும் ஸ்கீம் தான், திட்டம். அப்ப ஜனனி சிசு சுரக்ஷா ஒரு வயசுன்னு சொன்னோமா, அதனால 2011. இன்னொன்னு, அந்த சிசு பிறந்துருச்சான், ஃபர்ஸ்ட் வந்து பிறப்பு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, அது 2005. நம்ம என்ஆர்ஹெச்மோட ரிலேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு, ஜனனி சிசு சுரக்ஷா ஒரு வயசுக்குள்ள இருந்தா சிசு, அதனால 2011. அந்த ஒரு வயசுக்குள்ள இருந்த பிறந்த சிசுவுக்கு என்ன பண்ணணும், நியூட்ரிஷன் சப்ளை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்லா ஸ்கீம் 2011. ஓகே. சப்லாங்கிறது நியூட்ரிஷன் ஸ்கீம் தான், அதனாலதான் நியூட்ரிஷனை சப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஒரு வயசுக்குள்ள பிறந்த குழந்தைக்கு ஒவ்வொருத்தருக்குமே நியூட்ரிஷன் ஊட்டச்சத்தை வந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணணும். அதனால சப்லா ஸ்கீமும் அந்த ஜனனி சிசு சுரக்ஷாவும் ஒன்னா ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க, 2011. ஓகேங்களா? அப்ப ரெண்டுமே அது ஜனனி சுரக்ஷானா 2005, என்ஆர்ஹெச்எம்ஓ 2005, சிசு சுரக்ஷா காரியகிராம்ங்கிறது 2011, சப்லா ஸ்கீமும் 2011. இதை ரெண்டை மட்டும் அப்படியே ரெண்டு செட்டான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே அர்பன்னா NUHMன்னு சொல்லுவாங்க, நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் 2013. 8 இயர்ஸ் டிஃபரன்ஸ் பார்த்தோமா. அப்ப இதுல என்னன்னா எதை பேஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்கன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. அங்க ரூரல் ஏரியானா ஒரு பாப்புலேஷன், இங்க எதை வச்சு அவங்க அர்பன் சொல்றாங்கன்னா 50,000 எபோவ் இருக்காங்கன்னா அது வந்து அர்பனா கன்சிடர் பண்றாங்க. 50,000க்கு மேல இருந்தாங்கன்னா அதுதான் அர்பன். அந்த அர்பன்ல சுகாதாரத்தை கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் இவங்களுடைய டார்கெட். இதுக்கும் யாருதான் வருவா, அதே ஆஷா பணியாளர்கள் வருவாங்க, நம்ம பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அங்கங்க இருக்கும். இன்னொன்னு, அந்த அர்பனுக்குள்ள யார் இருப்பாங்க, நிறைய ட்ரேடர்ஸ், இந்த வியாபாரம் பாக்குறவங்க நிறைய இருப்பாங்க, அவங்கள டார்கெட் பண்ணி பண்றாங்க. இப்ப நார்மலா இதுதான், அர்பனுக்கும் ரூரலுக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இல்லை. ஷேரிங் வந்து 75-25 ஷேர் பண்றாங்க. இது பெருசா ஒண்ணும் முக்கியம் கிடையாது, தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து மிஷன் இந்திரா தனுஷ். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கேள்விப்பட்டிருக்கீங்களா மிஷன் இந்திரா தனுஷ்? தடுப்பூசி. ஓகே. Universal நம்ம immunization. ஏன் இந்த பேர் வச்சிருக்காங்க? பேரு இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும், இல்ல ஆக்டர் வச்சு மென்ஷன் பண்றாங்களா? கேட்கிறதா? ஓகே. ஸ்பேஸ் ரிலேட்டட். நம்ம அந்த ஜோடியாக் சைன்லாம் பார்த்துருப்போம்ல, ராசியுடைய பிக்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிக்சர் இல்ல எல்லாம் சார், போட்டிருப்பாங்க. பவ் அண்ட் ஆரோ. பவ் அண்ட் ஆரோ, அம்பு வில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னொன்னு அதோடைய மீனிங் என்னன்னா, தனு அப்படின்னாலே ஸ்ட்ரென்த் அப்படின்னு மீனிங். குழந்தையுடைய பிக்சர் போட்டு தான் சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப ஸ்ட்ரென்த் கொடுக்கறது அப்படின்னா இம்யூன் பவரை கொண்டு வர்றது. இன்னொன்னு பவ் அண்ட் ஆரோ, அப்ப அம்பு சொல்றாங்களா, ஷார்ப்பா இருக்கும்ல,
அதோட ரிலேட் பண்ணிக்கோங்க. அதுதான் வேக்சின். ரிலேட் பண்ணிக்கோங்க இல்ல, அதுதான் வந்து அதனாலதான் இந்த பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்படியும் மறந்துச்சுன்னா மிஷன் அப்படிங்கிறது நம்ம மிசைல்லாம் சொல்லுவோம்ல, அது ஷார்ப்பா தானே இருக்கும். அப்ப அப்படியே வந்து வேக்சினேஷனோட ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ மிஷன் இந்திரதனுஷ் 2014 அவங்க, அதாவது அடுத்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனவொடனே டிசம்பர்ல கொண்டு வந்தாங்க. ஏன்னா அப்பதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன்லாம் பயங்கரமா இருக்குமா, நிறைய கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து பரவும். அதனால டிசம்பர்ல கொண்டு வந்திருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014. ஓகே, இது எதுக்காக வேக்சின் கொண்டு வரது? இன்னொன்னு இம்யூன் பவர் வந்து அதிகரிக்கிறது. எத்தனை வயசுக்குள்ள? Yes. 2 இயர்ஸுக்குள்ளேயே வந்து வேக்சின் மேக்ஸிமம் என்னென்ன 2 இயர்ஸுக்குள்ள வேக்சினேஷன் இருக்கோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். அது போக ப்ரெக்னென்ட் உமன்ஸ். ஓகேவா? ப்ரெக்னென்ட் உமன்ஸுக்குலாம் வேக்சினேஷன் இருக்கா? இருக்கு சார். இருக்கு. ஓகே, சரி. அது சயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஷின். ஃபர்ஸ்ட் குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்களுடைய பிளட், அதுக்கும் அந்த குழந்தைக்கும் உள்ள இருக்க சைல்டுக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? என்ன வேக்சின் போடுவாங்க? தெரியல சார். ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா தான் இருக்கு. சயின்ஸ்லாம் படிக்கலாம் சார். ரைட்டு. ஓ, சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் லைன் படிக்கலையா? ஓகே, கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆன்டி டி இம்யூனோகுளோபினா, இம்யூனோகுளோபின் அது வேக்சினேஷன் ரெட் பிளட் செல் தான் ஞாபகம். இது என்னன்னா ஒரு அந்த ஆ, குழந்தைக்கு கொஞ்சம் சத்தமா பேசுங்கண்ணா. நெகட்டிவாவோ பாசிட்டிவ், என்னுடைய ப்ரொஃபைல் டச் பண்ணி சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா? Yes, sir. ஓகே. சார் Sir, is it RH positive, negative? அதுவா sir? நான் கேட்கறது வேக்சினேஷனுடைய நேம். ஓகே, ஒரு குழந்தைக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவா இருக்கு பாசிட்டிவா, ஆப்போசிட் மதருடைய பிளட்டுக்கும் இந்த குழந்தையோட பிளட்டுக்கும் ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குழந்தை இருக்கும் போது என்ன ஆயிருக்கும், அந்த குழந்தையோடைய பிளட்டும் வந்து அந்த மதருடைய பிளட்ல வந்து மிக்ஸ் ஆயிருந்திருக்கும். அப்போ உடனே அவங்களுடைய இம்யூன் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். இனிமேல் இந்த பிளட் செல்ஸ் வந்துச்சு, ஆர்பிசி வந்துச்சு அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அந்த டி பிளட் செல்ஸ் பிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் மெமரி செல்ஸ்ல. இனிமேல் ஒருத்தன் வந்தானா, இவனை மாதிரியே ஒருத்தன் வந்தானா அவனை அட்டாக் பண்ணி கொல்லணும் அப்படிங்கறதா டார்கெட். அப்ப செகண்ட் பேபி வந்து இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து அழிச்சிடும். ஆர்பிசி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அதுக்கு வந்து ஜாண்டிஸ், மஞ்சக்காமலையெல்லாம் உருவாக்க வச்சு அதோடைய ஆர்பிசி மொத்தமா அழிச்சு விட்டுரும். அந்த குழந்தை அழிஞ்சிரும். அப்ப அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக ஒரு வேக்சினேஷன் போடுவாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேவா? ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா தான் இது. Erythroblastosis தானே சார்? ரோக்கம் கிடையாதா? சார் வேக்சின் பேரு ரோக்கம் தான் சார். அந்த கண்டிஷன் பேரு எரித்ரோபிளாஸ்டிஸ். நம்ம அப்படின்னா ஏன் அந்த பேர் வச்சிருக்காங்க? எரித்ரோ மீன்ஸ் ரெட் பிளட், பிளாஸ்ட் மீன்ஸ் அப்ப இன்னொரு நேம் என்ன சொன்னீங்க? செகண்ட் நேம் எரித்ரோ பாய்சஸ் பிளாஸ்டாசிஸ் அப்படின்னா? ஓகே, அதை மக்கப் பண்ண வேணாம். ஏன் அந்த நேம் வச்சிருக்காங்கன்னு தேடுங்க. அதுக்கும் ஒரு ரீசன்ஸ் இருக்கு. அந்த பிளாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த செல்ஸோடைய ஆர்கனைசேஷன் ஃபுல்லாவே ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஸ்பேஸ்ல குவிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க சொன்ன நேம் அதான் அதோட மீனிங். எனக்கு இந்த கண்டிஷன் வந்து தெரியாது, ஆனா இந்த போர்டு எனக்கு தெரியும். நான் இதை வச்சுதான் எடுப்பேன். இதுதான் நம்ம எக்ஸாம்ல எடுக்கிறதுக்கு. எரித்ரோனா நமக்கு ஆர்பிசி, எரித்ரோசைட்ஸ் சொல்லுவோம். அப்ப பிளாஸ்டர்ஸ்னா என்னன்னு தெரியணும். அப்ப நம்ம குரூப் ஆஃப் செல்ஸ் உருவாயிருந்திருக்குள்ள ஒவ்வொரு செல்ஸா வந்து மல்டிபிள்ஸ் ஆயிருக்கும். அதோட அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அந்த நீங்க சொன்னது. அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் அந்த பேர் வச்சிருக்காங்க கண்டிஷன். ஓகேவா? ஒவ்வொரு நேமுக்கு பின்னாடியும் ரீசன் இருக்கும். ஏன்னு தெரிஞ்சீங்கன்னா மக்கப் பண்ண தேவையில்லை. ஓகே, அப்ப இதுல என்ன சொல்லிட்டு இருந்தோம்? மிஷன் இந்திரதனுஷ் நேம் வந்து பவ் அண்ட் ஆரோ, அதை வச்சு வேக்சினேஷன் எடுத்துக்கலாம்.
இதுல என்னென்ன டிசீஸுக்குன்னா நம்ம கக்குவான் இருமல் இந்த மாதிரி நம்ம தனித்தனியா வேக்சினேஷன் படிச்சிருந்திருப்போம்ல. எம்எம்ஆர் படிச்சிருந்திருப்போம். நமக்கு ஸ்கூல்ல கடைசியா 11th படிக்கும்போது ஒரு வேக்சின் போட்டிருந்திருப்பாங்க. என்ன வேக்சின்? +1ல என்ன சார் கேட்டீங்க புரியல. +1ல நமக்கு ஒரு வேக்சின் ஸ்கூல்லயே வந்து போட்டிருந்திருப்பாங்க. 16th ஏஜ்ல போடுவாங்க. 15 to 16. டிடி இன்ஜெக்ஷன். ஜாண்டிஸ்கா சார்? டிடி இன்ஜெக்ஷன். டிடினா டெட்டனஸ் டாக்ஸாய்டுன்னு சொல்லுவாங்க. டாக்ஸிக்னா என்ன, விஷமா? அது என்னன்னா காயம் மூலியமா பரவாது. நம்ம கீழே விழுந்துட்டோம் இல்லை அடிபட்டுருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, உடனே டிடி இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அது என்ன டிடி இன்ஜெக்ஷன்னா டெட்டனஸ் டாக்ஸாய்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த காயத்து மூலியமா அது ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இந்த காயம் மூலியமா பரவுற டிசீஸ்ன்னு கேட்டாங்கன்னா டெட்டனஸ் டாக்ஸிக். டெட்டனஸ்ங்கிற டிசீஸ் தான் பரவும். டெட்டனஸ் படிச்சிருந்திருப்போம். அந்த டெட்டனஸை வந்து ஒழிக்கிறதுக்காக தான் டெட்டனஸ் டிடி இன்ஜெக்ஷன். ஓகேங்களா? அதுதான் என்னவாகும்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமா பரவி தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல் அப்படிலாம் அடுத்தடுத்து வரும். அடுத்து தட்டமை. இது வைரஸா பாக்டீரியாவா? வைரஸ். அம்மை ஃபுல்லாவே வைரஸ் தான். நிமோனியா, அதுக்கப்புறம் கக்குவான் இருமல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போலியோ வைரஸா? போலியோ வைரஸ் தான் சார். போலியோ வைரஸ் தான். Rotavirus. போலியோ இருக்கா இந்தியால? No, we have இல்ல eradicated சார். from தமிழ்நாட்டுல? இந்தியால இல்லைன்னா தமிழ்நாட்டுல இருக்காதுங்களா? எப்ப இருந்து போலியோ இல்லை? இயர் ஏதாவது இருக்கா? சார் தெரியல சார். சரி, எப்படி இல்லைன்னு சொல்றாங்க? ஒருத்தர் கூட இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஆஃப் இயர்க்குள்ள எதுவும் ரெக்கார்ட் ஆகலைன்னா அது கன்க்ளூட். அந்த ஸ்பெசிஃபிக் அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா வச்சிருக்காங்களா? நம்பர் ஆஃப் பீப்புளுக்குள்ள அந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்டஸ். ஓகே, மேக்ஸிமம் 3 இயர்ஸ் பார்ப்பாங்க. 3 இயர்ஸுக்குள்ள வந்து அந்த டிசீஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா அந்த இப்போ போலியோன்னு எடுத்தோம்னா போலியோ ஃப்ரீ தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. போலியோ ஃப்ரீ ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க. நம்ம தமிழ்நாடு 2004 வாங்கிட்டோம். ஆமா சார். WHO இந்தியா கூட லிமிட்டட் சார். 2014. என்னங்க? இந்தியா வந்து WHO ஓட லிமிட். 2014ல வந்திருக்கு. ஓகே, நம்ம ஆனா தமிழ்நாடோடைய ஸ்டேட்டஸ் 2004 தான் வந்து சொல்லுவாங்க. WHO அனௌன்ஸ் பண்ணது 2014 இருக்கும். ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. WHO எப்போ ரிலீஸ் பண்ணாங்க, இன்னொன்று கடைசியா நம்ம எப்போ போலியோ ஃப்ரீ இருந்துச்சு அப்படின்னா 2004. அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் பார்ப்பாங்க. 3 இயர்ஸ் எதுவுமே எந்த ஒரு கேஸுமே ரெஜிஸ்டர் ஆகலை அப்படின்னா அது அந்த டிசீஸ் ஃப்ரீயா வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம போலியோ ஃப்ரீல தான் இருக்கோம். அதுக்கப்புறம் ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை வைரஸா பாக்டீரியாவா? வைரஸ். ஓகே, என்ன வைரஸ்? ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ். ஹெப்பாட்டிஸ். அதுலயும் நிறைய டைப் இருக்கும். அதுக்கப்புறம் மூளை காய்ச்சல், இந்த மாதிரி ஒரு 8 வகையான டிசீஸ் வந்து இருக்கு. அதுக்கு எவ்வளோ வேக்சின் போடுறாங்க? 8 டிசீஸ் 6 வேக்சின் போடுறாங்க. ஓகே, ஒரு சில வேக்சின் வந்து கான்ஜுகேட்டட் வேக்சின் சொல்லுவாங்க. 1-2 கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எம்எம்ஆர் வந்து ஒன்னா போடுவாங்க. எது எம்எம்ஆர்னா? மீசல்ஸ், மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா. ஓகே, மம்ஸ், மீசல்ஸ், ருபெல்லா. ஓகே, பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்கல்ல, மம்ஸ், மீசல்ஸ், அதுக்கப்புறம் ரூபெல்லா வைரஸ். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சில டிசீஸ்லாம் கம்பைன் பண்ணியே ஒரே வேக்சினேஷனாக கொடுத்துருவாங்க. ஃபாதர் ஆஃப் வேக்சினேஷன் யாரு? யாராவது சொன்னீங்களா? எட்வர்ட் ஜென்னர். பென்சிலியம் இன்ஜெக்ஷன் வேக்சின். பென்சிலியம் அவரா?
பென்சிலியம் அவரா கண்டுபிடிச்சாரு. சரி, கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஏன் அவரு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்ப 6 வேக்சின் தான் போடுறாங்க. நம்ம ரொம்ப போனோம்னா அப்படியே சயின்ஸே போயிடும். ஓகே, அடுத்து ஐசிடிஎஸ். இப்போ வந்து 5th phase போயிட்டு இருக்கு. மிஷன் இந்திரா தனுஷ்ல தொடங்கினது 2014. இப்போ 5th phase 2024ல போயிட்டு இருக்கு. அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உள்ள ரொம்ப டெப்தா இவ்வளோ லேக்ஸ் வந்து பெனிஃபிஷியர்ஸ் அதெல்லாம் நம்ம தேவையில்லை. தேவையான டேட்டா மட்டும் படிங்க. படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன புது டேட்டா எக்ஸ்ட்ரா தேவையில்லாத டேட்டா படிக்க பழைய டேட்டாலாம் மறந்து போக அவ்வளோதான். வேணுங்கிறவங்க படிச்சுக்கோங்க அந்த டேட்டாவை. ஐசிடிஎஸ் அப்படின்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். நம்ம ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா அங்கன்வாடி அப்படின்னு சொல்றது தான் ஐசிடிஎஸ். அது நம்ம டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல சொன்னோம்னா ஐசிடிஎஸ். இங்கே தமிழில் சொன்னோம்னா அங்கன்வாடிகள். 1975லேயே தொடங்கிட்டாங்களா ஐசிடிஎஸ். இது எல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா தான். அதனால இயர்லாம் பெருசாக நம்ம ஷார்ட்கட்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் நம்ம காந்தியோடைய பிறந்தநாள் October 2 தான் தொடங்கியிருப்பாங்க. எந்த வயசுலேருந்து எந்த வயசுக்குள்ள? 0 ல இருந்து 6. 0 to 6 வரைக்கும் வந்து பண்ணுவாங்க. பெரியவங்களும் இருக்காங்களா ஐசிடிஎஸ்ல? இருக்கிறாங்க. நம்ம 22 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்களா? குரூப் 1ல ஸ்டேட்மெண்ட்லயே நம்ம வச்சிருந்தோம். யார் யாரெல்லாம் வந்து ஓகே, யார் வராது அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. 0 to 6 இருக்காங்க. அவங்களுடைய நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த்தை வந்து மேம்படுத்துறது, இம்ப்ரூவ் பண்றது தான் அதனுடைய ஸ்கீம். என்னென்ன பார்ப்பாங்க அதில்? நம்ம ஊட்டச்சத்துனா யார் யாருக்கு? நம்ம சிம்பிளா எடுத்தோம்னா 0 to 6 சொல்லியாச்சு. அதுலயே வந்து ஃபீடிங் மதர்ஸ், லாக்டிங் மதர்ஸ் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் உமன்ஸ் உள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு நியூட்ரிஷன் தேவைப்படும்? அடல்ட் வந்து பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓல்டேஜ் பீப்புள், அடலசன்ட் கேர்ள்ஸ் எடுப்பாங்க. இன்னொன்னு ஓல்டேஜ் பீப்புள்ஸ் எடுப்பாங்க. அப்ப நியூட்ரிஷன் யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படிங்கறது பாத்துக்கோங்க. நம்மளே இது ஜென்ரலாவே யோசிக்கலாம், யார் யார் பெனிஃபிஷியர்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்கல்ல, என்ன டேல கொடுப்பாங்க? Thursday. ஏன்? அதாவது ஏதோ ஸ்கீம் இருக்கோ? என்ன ஸ்கீம்? தெரியல சார். தமிழ்நாடுடைய ஸ்கீம் தாங்க. இயர் என்ன சொல்லுங்க சார். யார் கேக்குறீங்களா? சரி, ஸ்கீம் நேம் சொல்லிட்டோம். வாழ்வழி திட்டமா? வாழ்வழி திட்டம். எந்த வருஷம்? 1999 2009? அதான் டவுட் ஆகுது. 1999. 1999. ஓகேவா? டவுட் ஆயிடுச்சு. அப்ப கண்ணொழி திட்டம் எந்த வருஷம்? வீடியோ வேற ஏதோ கண்ணொழி திட்டம் 2009. 2006ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2009. ஆமா, 6ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, 9ல ஃபங்க்ஷன் பண்ணிருப்பாங்க. கண்ணு எவ்வளவு இருக்கு? கண்ணு எவ்வளவு இருக்கு? 2. எஸ் சார். தெரியலையே. கண்ணு தெரியலையா எவ்வளவு இருக்குன்னு? எஸ் சார், கரெக்ட் சார். சரி, இன்னும் சிம்பிளா கொஸ்டின் கேட்கணும். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் தான் கேட்கணும். ஓகே, 2. அது 0 அப்படிங்கிறது ஸ்பெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 இருக்கட்டும். அப்ப நமக்கு 1999 2009 தான் வந்து டவுட் ஆகும். 2 கண்ணு அப்படியே அந்த 00ங்கிறது ஸ்பெக்ஸ். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, கண்ணொழி திட்டம்ங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6th மேல இருக்கவங்களுக்கு நம்ம மயோபியாவா இல்ல ஹைப்பர் மெட்ரோபியாவா, தூர பார்வையா கிட்ட பார்வையான்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கான ஸ்பெக்ஸ் கொடுக்கறது தான் அந்த ஸ்கீமோடைய நோக்கம். வாழ்வழி திட்டம் அப்படிங்கிறது அவங்களுடைய நியூட்ரிஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கு அந்த ஸ்கீம் தொடங்கின டேவே வந்து Thursday தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது. அப்ப அன்னைக்கு நமக்கு அயன் டேப்லெட்ஸ், ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மெயினா யாருக்கு அப்படின்னா அடலசன்ட்
அவங்களுக்கு தான் வந்து அயன் கண்டென்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. Thursday அன்னைக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே தான் இங்கேயும் பண்ண போறாங்க. அப்ப 0 to 6 ஏஜுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு, அதுக்கப்புறம் நம்ம லாக்டிங் மதர்ஸுக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் உமன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது புதுசா நம்ம ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கும் நியூட்ரிஷன் அந்த சப்ளிமெண்ட்ரிஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அதுதான் இந்த திட்டத்தோடைய பெனிஃபிஷியஸ். அவ்வளவுதான். இது எல்லாமே எது மூலியமா மேக்சிமம் இது செயல்படுத்துவாங்க? அங்கன்வாடிகள் மூலியமா. பயனாளிகள் கேட்டா இதுதான் நமக்கு. அப்ப 0 அங்கன்வாடிகள்ல என்ன பண்ணுவாங்க? வெயிட் அண்ட் ஹைட் செக் பண்ணுவாங்க, சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம அந்த சத்து மாவு இதெல்லாம் கொடுக்கறது, அதையும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல கொடுக்குறாங்களா, பிஸ்கெட் ஃபார்ம்ல இருந்து அதே நமக்கு அதே ராகி மால்ட் அந்த மாதிரிலாம் மால்ட் ஃபார்ம்ல கொடுத்தாங்கன்னு எந்த ஸ்டேட்? தெரியல சார். கர்நாடகா. ஓகே சார். நம்ம வந்து அதைய டிஃப்ரெண்டான ஷேப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். எப்படி அந்த லட்டு பிஸ்கெட் அந்த மாதிரி ஷேப்ஸ்ல வந்து அவங்க அட்ராக்ட் ஆவாங்க. சத்து மாவா கொடுத்தாங்கன்னா தான் அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம். கர்நாடகா வந்து இன்னும் அட்வான்ஸ்டா போய் அப்படி மாத்திட்டாங்க. லிக்விட் ஃபார்முக்கு மாத்தி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இதுல நம்ம அங்கன்வாடிகள்லயே நமக்கு என்ன பண்ணுவாங்க? விட்டமின், நமக்கு வேக்சினேஷனும் கொடுத்துருவாங்க. விட்டமின் ஏ லிக்விட் நம்ம ஐ பவர் அதுக்கு கொடுத்துருவாங்க. டயரியால இருந்து எல்லாத்துக்குமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்களா. அதே மாதிரி 2 to 6 அந்த ஏஜுக்குள்ள என்ன பண்ணுவாங்க? மேல என்ன பண்ணாங்களோ திரும்ப அதே தான். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒண்ணு கண்டென்ட் முறைசாரா முன்பருவ கல்வின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அடல்ட் எஜுகேஷனா சார்? அடல்ட் எஜுகேஷன் கிடையாது. பால்வாடி ஓகே இருக்கு. ஆனா அப்படின்னா என்னது? முறைசாரா முன்பருவ கல்வி. ப்ரீ கேஜியா சார்? டாட்லர்ஸ், ப்ரீ கேஜி அந்த மாதிரி சார். ஓகே, இன்னொன்னு நார்மலா தெரிஞ்சுக்கோங்க, பேர்லயே இருக்கு, நம்ம ரொம்ப டெப்தா போய் யோசிக்க வேணாம். முறைசாரான்னு சொல்லியாச்சு. நம்ம படிக்கிறது எல்லாமே ஆர்கனைஸ்டு சிலபஸோட வச்சு இப்ப இந்த டார்கெட்குள்ள இந்த சிலபஸ் படிக்கணும் முடிக்கணும் அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இவ்வளவுதான் 10 யூனிட்ஸ்னா அதை படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து அங்கன்வாடிகள்ல அதெல்லாம் கிடையாது. இந்த டேட்டுக்குள்ள இவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணணும் இவ்வளவு முடிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுதான் முறைசாரான்னு சொல்லியாச்சு. முன்பருவ கல்வி, இயர்லி சைல்டுஹுட் கேர் எஜுகேஷன் சொல்லியாச்சு. அப்ப அந்த முறைசாரா முன்பருவ கல்வி நமக்கு சிலபஸ் வைஸ் வச்சு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. ஸ்கூலுக்கு போனா அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தரணுங்கிற சிலபஸ் எல்லாம் கிடையாது. ஆனா சொல்லி தருவாங்க. அதுதான் முறைசாரா முன்பருவ கல்வி. நமக்கு எது இப்ப அதே முறைசாரா கல்வி யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அடல்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம், லிட்ரேசி ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நேத்து கூட 2 ஸ்கீம் பார்த்தோம். என்னது? சாக்ஷர் பாரத் மிஷனும் அதுதானே. அடல்ட் எஜுகேஷன். அடல்ட் எஜுகேஷன் என்ன? முதியோர் கல்வி நம்ம சொல்லுவாங்கல்ல. அதாவது நம்ம படிக்க முடியாது லிட்ரேசி அப்படின்னா யார் யாரெல்லாம் படிக்கலையோ அவங்களுக்கு 15 எபோவுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கான லிட்ரேசி ரேட்டை கொடுப்பாங்க. கல்வி அறிவுன்னு என்ன? ஃபர்ஸ்ட் எழுத தெரியணும், படிக்க தெரியணும் சார். ஓகே, என்ன ஏஜ்? 7. ஏஜ் வந்து 7க்குள்ள ஒரு லாங்குவேஜ் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எழுத படிக்க தெரிஞ்சது அப்படின்னா அவங்க லிட்ரேட் பீப்புள். அவ்வளவுதான். அதுக்கும் இல்ல, அந்த நாலேஜ் கூட அவங்களுக்கு இல்லை அப்படின்னா இல்லிட்ரேட். இதுதான் டிஃபரன்ஸ். நமக்கு எழுத்தறிவு அப்படிங்கிறது இதுதான். 7 வயசுக்குள்ள எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதை தான் இங்க கான்செப்ட். நமக்கு இன்னொரு ஸ்கீம் கூட இப்ப பெருசா அச்சீவ்மெண்ட் அப்படிங்கறத சொன்னாங்க, உல்லா ஸ்கீம்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 2022ல தொடங்கின ஸ்கீம் 2027 வரைக்கும் டார்கெட் வச்சு 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு சொல்லி தருது. அதுல ஒரு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. மிசோரம், கோவாலாம் அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதுதான் முறைசாரா கல்வி. அதை தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. ஆனா இயர்லி சைல்டுஹுட்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடலசன்ட் கேர்ள்ஸ்னா அவங்களுக்கு எஜுகேஷனும் ஸ்கில் டெவலப்மெண்ட். யார் யாருக்கு என்னென்ன வேணுங்கிறத அவங்களுடைய நீட் மட்டும் யோசிங்க. ஈஸியா உள்ள கான்செப்டை நம்ம எடுத்துடலாம். அப்போ அவங்களுக்கு தேவை அடலசன்ட் கேர்ள்ஸ், நம்ம ஃபோலிக் ஆசிட், அப்போ அயன் கண்டென்ட் தேவைப்படும். அதனால அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி ஃபுட் எல்லாத்துக்குமே தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுப்பாங்க. அவேர்னஸ் அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதனுடைய அவேர்னஸ், எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் மெயினா. வேற யார் பெனிஃபிஷியஸ்? பிரெக்னன்ட் உமன்ஸும் லாக்டிங் மதர்ஸும் வந்துருவாங்க.
நம்ம கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்கள் அவங்க என்ன பண்ணணும்னா அங்கன்வாடிகள் மூலியமா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் RCH அந்த ஐடி வந்து கொடுப்பாங்க. ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் கேர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பிக்மி ஐடின்னு சொல்லுவாங்க. பிக்மி நம்ம கேள்விப்பட்டு வந்திருப்போம். அது கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணுமா பிரெக்னன்ட் உமன்ஸ்? ஆமா. கண்டிப்பா பண்ணணும், அதுதான் ஆக்ட். இல்லாட்டி நீங்க வந்து அந்த குழந்தைக்கு தேவையான எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்ல எந்த ஒரு கவர்மெண்டோடைய சர்டிபிகேட்ஸும் அதுக்கப்புறம் வாங்குறது கஷ்டம். அப்ப அந்த பிக்மி ஐடியில் ரெஜிஸ்டர் பண்ணா அவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் ஐடி கொடுத்துருந்துருப்பாங்க. அதை வச்சுதான் அவங்க அடுத்த ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். நம்ம கவர்மெண்ட்டோ இல்ல பிரைவேட்டோ எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னாலும் இந்த ஐடி கண்டிப்பா தேவை. இல்லாட்டி நம்ம அடுத்த ப்ராசஸ் வந்து எதுவுமே பண்ண முடியாது கவர்மெண்ட் சார்பா. Okay. அப்ப அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப இததான் வந்து அங்க பண்ணுவாங்க. எது நம்ம லாக்டிங் உமன்ஸ் அண்ட் பிரெக்னன்ட் இதுல நம்ம ICDS மூலியமா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்திருப்பாங்க எவ்வளவு கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 6 months வரைக்குமே சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் வந்து எது எதெல்லாம் வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. வேக்சினேஷனும் அங்கேயே வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ICDSல ஒரே கான்செப்ட் தான், திரும்ப திரும்ப என்ன அந்த பெனிஃபிஷியர்ஸ் மட்டும் மாறும். அதுக்கப்புறம் கர்ப்ப பராமரிப்பு இதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னொன்று அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் சமுதாய வளைகாப்புன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் சார்பாக நடத்த வைக்கிறது எது மூலியமான ICDS மூலியமா தான் நடக்கும். இதை வந்து மாற்றி போட்டு வச்சிடக்கூடாது. அப்ப கவர்மெண்ட் சார்பா தொகுதி அளவில் சமுதாய வளைகாப்புன்னு சொல்லுவாங்க, ICDS. ஓகே, நார்மலா இந்த ஸ்கீம் அவ்வளவுதான், கொஞ்சம் பெரிய ஸ்கீம் தான் இது. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஸ்கீம் இருக்கு, வேர்ல்டு லெவல்ல ஒரு பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்கு. என்ன ஸ்கீம்? ஆயுஷ்மான் பாரத். ஆயுஷ்மான் பாரத். வேற ஏதாவது பேர் இருக்கா? ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகே, வேர்ல்டுலேயே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2018 கொண்டு வந்தாங்க. ஓகே, இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 18 ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 இருந்தா நம்ம இன்சூரன்ஸ் பண்ண முடியும். September 23 எங்க ஜார்க்கண்ட் ராஞ்சில கொண்டு வந்திருந்தாங்க இன்சூரன்ஸ், ஆயுஷ்மான் பாரத். ஜார்க்கண்டோடைய கேபிட்டல் இது ராஞ்சி sir. ராஞ்சி. தோனி பிறந்தது. நம்ம MS தோனி ராஞ்சி தான். தோனி தோனி. சரி, அவர் தான் ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படியோ நீங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அப்படி எடுத்துக்கோங்க. ஒரு என்ன மினிஸ்ட்ரி அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஆல்ரெடி சொன்னதே தான், இது மேக்ஸிமம் இந்த மினிஸ்ட்ரி தான் வரும். எவ்வளோ லேக் வரைக்கும்? ஒரு ஃபேமிலிக்கு 5 lakh வரைக்குமே இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. என்ன கம்பெனிங்க இன்சூரன்ஸ் கொடுப்பா? LICயா? யுனைடெட் இன்சூரன்ஸ் புரியல. யுனைடெட் இன்சூரன்ஸ். யுனைடெட் இந்தியா. யுனைடெட் இன்சூரன்ஸ், யுனைடெட் இந்தியா கம்பெனியோட இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம ஜென்ரலா LIC அப்படின்னு எடுத்துடக்கூடாது. LIC வந்து ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் தான், அவங்க கூட டைப் பண்ணல. எந்த கம்பெனியோட டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யுனைடெட் இந்தியா அப்படிங்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியோட டைப் பண்ணி ஒன் ஃபேமிலிக்கு 5 lakh per annum. per year. ஓகே, per annum தான். ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் அவங்க மருத்துவ காப்பீடு. இதுல என்ன டார்கெட் தான்? 10 lakh தான் நமக்கு மேக்ஸிமம். சாரி, 10 crore தான் எல்லாத்துக்கும் இருக்கும். நம்ம இந்த ஸ்கீம் கூட இருக்குல்ல, உஜாலாவா, PM உஜாலா. எப்ப? இந்த வருஷம் 2016 2017 15 இல்லையா? அப்போ 16 தான் சார். இல்ல இந்த உஜாலாவே 3 டைப் வரும். ஓகே, அந்த 3 டைப் என்னன்னு LPG. ஜுவாலான்றது அந்த பேருக்கே 3 வரும் சார். அதுதான் உஜாலா, உஜ்வாலா. உஜவாலாங்கிறது சரி, ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. இதுதான் லாஸ்டா இருக்கணும் படிக்கிறது. உஜாலா ஒண்ணு, ஓகேவா? அதுக்கப்புறம் உஜ்வாலா. உஜ்வாலானா UJJWALA. இதோடைய பிக்சர் இருக்கும், நான் குரூப்ல போட்டு விடுறேன்.
அதுக்கப்புறம் உஜ்ஜவாலான்னு சொல்லுவாங்க, UJJAWALA. ஓகேவா? உஜாலானா UJLA அதுதான் உஜாலா. அதுக்கப்புறம் உஜ்வாலாங்கிறது எல்பிஜி ஸ்கீம்னு கொடுங்க மேடம். எல்பிஜிடா. சொல்லுங்க. அதுக்கப்புறம் உஜ்வாலா ஒண்ணு, ஏ வரக்கூடாது, UJJWALA. டபுள்யூ வராது. W தான் வரும், ஏ வராது. அதுக்கப்புறம் உஜ்ஜவாலாங்கிறது UJJWALA. உஜாலாங்கிறது என்னது? இல்ல நார்மலா உஜாலான்னு என்னது? எல்இடி சார், பல்பு. எல்இடி உஜாலாங்கிறது சொட்டு என்னது? நீளம். சொட்டு நீளம். பூஜா Liquid. சார் துணிக்கு சார், கிளாத்துக்கு. பிரைட்னஸ்க்காக யூஸ் பண்றது. ஓகேவா? அப்ப அந்த பிரைட்னஸ இந்த பிரைட்னஸோட ரிலேட் பண்ணிக்கலாமா? எல்இடி லைட்டோட. எஸ் சார் புரியுதா என்ன சொல்றேன்னு? எஸ் சார் Yes, sir. உஜாலா லிக்விட அந்த உஜாலாவும் பிரைட்னஸ் தான் யூஸ் பண்றாங்க, இந்த உஜாலாவும் பிரைட்னஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா அது ட்ரெஸ்ஸுக்கு, இது லைட்டுக்கு, அவ்வளவுதான். ஓகேவா? இன்னொன்னு உஜ்வாலா அப்படிங்கிறது UJJWALA. இதுல என்னன்னா ஏ வரக்கூடாது. ஏ வரல அப்படின்னா அது எல்பிஜி. அப்ப ஏ வந்துச்சுன்னா அந்த ஏங்கிறத ஆள்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஆள்னா நீங்க தமிழ்ல ஆள்னு எடுத்தாலும் சரி, இங்கிலீஷ்ல ஆள்னு எடுத்தாலும் சரி, பெண்கள். அந்த ஏ வந்துச்சுன்னா அது வந்து பெண்களை கடத்துறது, உமன் டிராபிகிங்னு சொல்லுவாங்க. 3 டிஃபரன்ஸ் புரியுதா என்னன்னு? உஜாலாங்கிறது சார் பிரைட்னஸ், ஒண்ணு மட்டும் எல்இடி. புரியல, சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் புரியல, ரெண்டும் தான் எழுதி வச்சுட்டேன், ஒன்றும் புரியல. இல்ல பிரேக் ஆகி கேக்குது. சார் ஒண்ணு மட்டும் புரியலன்னு சொல்றாங்க சார். ஓகே, அதுதான் என்ன ஒண்ணும் புரியல. உஜ்வாலா வந்து ஒண்ணுமே ஒண்ணுமே புரியலைன்னு புரியாது. சொல்றீங்களா, இல்ல ஒண்ணு உஜாலா மட்டும் புரியலையா? ம். இருங்க மறுபடியும் சொல்றேன். உஜாலாங்கிறது UJALA ஸ்பெல்லிங். ஓகேவா? அது வந்து பிரைட்னஸுக்கு யூஸ் பண்றதுன்னு சொல்லியாச்சு. அந்த உஜாலா எல்இடிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே உஜ்வாலா அப்படிங்கிறது UJJWALA. ஓகே, உஜ்வாலா அப்படிங்கிறது எல்பிஜிக்கு யூஸ் பண்றது, சிலிண்டர்ஸ். நம்ம அப்படியே விறகு அடுப்புல இருந்து சுகாதாரத்துக்காக என்ன பண்ணோம், எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம், நம்ம வந்து எல்பிஜின்னு என்னது, சிலிண்டர் லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸா, அந்த கேஸ்க்கு வந்து மாறணும் அப்படின்னு சொன்னதுதான் உஜ்வாலா, UJJWALA. அதே உஜ்ஜவாலா அப்படிங்கிறது ஏ வருதா எக்ஸ்ட்ரா? எஸ் சார் அந்த ஏங்கிறது நம்ம ஹியூமன் பீயிங், ஆள்னு எடுத்துக்கோங்க. தமிழ்ல எடுத்துக்கோங்க, ஆள் வரணும். அந்த ஆள் வர்றதுதான் 2007 உஜ்ஜவாலா ஸ்கீம், உமன் டிராபிக்கிங்காக, பெண்களை வந்து கடத்தக்கூடாது அப்படிங்கிறது உஜ்ஜவாலா. புரியுதா மூணுமே? எஸ் சார் Yes, sir. சரி, ஓகே. மறுபடியும் நம்ம இதுக்கே வருவோம். அடுப்பு பத்த வைக்கணும்னா சார் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் லைட் மட்டும் எடுக்கணுமா? சொல்லுங்க. இல்ல சார் இது அதுதான் சொல்றேன். மூணுக்கும் இயர்ஸ் மட்டும் சொல்லுங்க. இருங்க அடுத்தடுத்து சொல்றேங்க. அடுப்பு பத்த வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், என்ன தேவை? அடுப்பு தேவை சார். Light. அடுப்பு, அப்படி சொல்லணும். லைட் எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைட் தானே வரணும், அதுக்கப்புறம் தானே அடுப்பு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைட் தான் வரணும். உஜாலா ஸ்கீம் தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் உஜ்வாலா. புரியுதா? உஜ்ஜவாலாவை தனியா எடுத்துக்கோங்க. அந்த ஏ வரத ஆள்னு சொல்லியாச்சு, அந்த ஆளு தான் 7. ஓகேவா? உமன் டிராபிகிங், UJJAWALA. உஜ்ஜவாலாங்கிறது 2007, ஆளு 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் லைட்டர் தான் லைட்டர் எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுப்பு பத்த வைக்கணும். 2015. அதுக்கப்புறம் தான் உஜ்வாலா எல்பிஜி, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், அந்த அடுப்பு கொடுக்கறது 2016. இதே எல்பிஜி தமிழ்நாட்டுல எப்ப கொடுத்தாங்கன்னா 2007 கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? சார் இந்தியா லைட் வேணும்னா கரண்ட் வேணுமா? சார் 1 மினிட் சார். சொல்லுங்க. சார் இந்தியா வந்து 2016, தமிழ்நாடு 2007 ஆங்க சார். 7. நம்ம தமிழ்நாடு கலைஞர் கொடுத்திருப்பார்ல, இலவச சிலிண்டரோடைய கூடிய இலவச அடுப்புன்னு சொல்லிட்டு ஓகே 2007 கொடுத்திருந்திருப்பாங்க. ஜனவரி இப்ப கொடுத்திருந்திருப்பாங்க. ஜனவரி பொங்கல் அப்ப ஜனவரி 15 16 கொடுத்திருந்திருப்பாங்க. ஓகே சார். அது வந்து 2007. நம்ம இந்தியால கேஸ் வந்து கொடுத்தது 2016. ஃபர்ஸ்ட் லைட் தான் 15.
அதுக்கப்புறம் தான் எல்பிஜி 2016. ஆள் வர்றது உஜ்ஜவாலாங்கிறது 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்னு என்ன சொல்லணும்னா, லைட் வேணுமா கரண்ட் வேணுமா? எஸ் சார். அப்பன்னா அந்த ஸ்கீம் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? கரண்ட் நம்ம மின்சாரம் இல்லாத பகுதிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய மின்சாரம் உன்னத் ஜோதியா ஏதோ ஒரு டீமன் சொல்லியா இல்லன்னு என்னது பிஜ்லி யோஜனா அது இப்போ வந்தது. ஓகேயா எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்றது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அது என்ன ஸ்கீம்? ஜோதி ஏதோ கிராம் ஜோதின்னு வருது. இல்ல இது வந்து சோலார் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா 2015 போடுங்க. இதுதான் தீன தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா. ஓகே, டிடியு ஜேஜேஒய்னு சொல்லுவாங்க. ஜிஜேஒய் 2015 தாங்க இது ஆக்சுவலா. ஓகே சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க? டூ 2014 சரி, ஓகே ஓகே. தீனதயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா. தீனதயாள்னா என்னங்க? சார் ஒரு கைண்ட் டு பர்சனோட புவர். பேர். ஓகேவா? அது ஒரு ஆக்சுவலா அது ஒரு பர்சன், ஜனதா பார்ட்டியோடைய ஒரு பர்சன் தான், ஃபவுண்டர் தான் அது. இருந்தாலும் அதோட அந்த பேருக்கு ஒரு மீனிங் ஒன்று இருக்கு. நம்ம சர்வன் டு புவர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏழைகளுக்கு உதவுது அப்படிதான் தீனதயாள். உபாத்யாயா அப்படிங்கிறது உபாத்தியாயர், தமிழ்ல படிச்சிருந்திருப்போம்ல, என்னது? ஆசிரியர். ஓகேவா? அதுக்கப்புறம் கிராம்னு வந்துருச்சா, அப்ப கிராமப்புறம்னு சொல்லியாச்சு. ஜோதினா லைட் தரது தான். யோஜனா அவ்வளவுதான். அப்ப தீனதயாள் உபாத்யாயா அப்ப புவர் ரூரல் ஏரியால லைட் கொண்டு வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் லைட் தான் கொண்டு வரணுமா? எஸ் சார். லைட்டை எரிய வைக்கணும்னா அப்ப ஃபர்ஸ்ட் கரண்ட் 2014 கரண்ட் டிடியு ஜிஜேஒய் கரண்ட் கொடுத்தரணும். அதுக்கப்புறம் 2015 எல்இடி பல்ப் கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்பிஜி கேஸ் கொடுக்கணும் 2016. அப்ப 14, 15, 16. அதுக்கப்புறம் அந்த 7ங்கிறது தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க, உஜ்ஜவாலா. அது வந்து 2007. தமிழ்நாட்டுல சிலிண்டர் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கலைஞருடைய பீரியட்ல முக்கியமானது 2007 கொடுத்துருந்துருப்பாங்க. ஓகே சார். அவ்வளவுதான் உங்களுடைய கன்ஃபியூஷன் தீர்ந்ததா? எஸ் சார். ஓகே, 3 ஸ்கீம்னா பெருசா கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த உஜாலானா பிரைட்னஸ், எல்இடி அப்படியே ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. உஜ்ஜவாலா ஏ வந்துச்சுன்னா ஆள் வரணும், அப்போ உமன் டிராஃபிக்கிங். எதுவுமே வரல அப்படின்னா உஜ்வாலான எல்பிஜி கேஸ். அந்த ஆள் இருக்கக்கூடாது பக்கத்துல, கேஸுக்கு பக்கத்துல, அதனால வரக்கூடாது. புரிகிறதா? எஸ் சார். ஓகே, நான் 3மே கம்பேர் பண்ணி பிக்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எடுத்து போட்டுறேன். மேமும் பிக்சர் காமிச்சாங்க உங்களுக்கு என்னென்ன தனித்தனியா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, எங்கேயோ போய் ஏதோ ஸ்கீமுக்குள்ள போயாச்சு. ஆனா நம்ம படிக்க வந்தது வேற. ஏபிஒய் ஆயுஷ்மான் பாரத் 2018 கொண்டு வந்தாங்க. 18 ஏஜ் அப்படின்னு பார்த்தோம். ஜார்க்கண்ட் ராஞ்சியில் ஆரம்பிச்சு அதுல போய் வந்தாச்சா 5 lakh வரைக்குமே நமக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. யுனைடெட் இந்தியா அப்படிங்கிறது. இந்த உள்ள இருக்க ரொம்ப டெப்தாலாம் வேணாம். 10 எதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுன்னா, ஆக்சுவலா இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ண சொல்ல வந்தது கண்டென்ட்டே சொல்லல. 10 crore அப்படிங்கிறது தான் நமக்கு டார்கெட் எல்லாத்துலயும். இதுக்கு முன்னாடி 10 crore எங்க பார்த்தோம்? ஸ்வச் பாரத் மிஷன்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் 10 crore எங்க வேற எதுக்காவது பார்த்தோமா? வீடு கட்டி தரதும் 10 crore தான். ஓகே, இனி வரும் நம்ம பாவர்ட்டியில பார்ப்போம். அதுக்கப்புறம் இங்க இன்சூரன்ஸ் எவ்வளவுதான் டார்கெட் வச்சிருக்கோம், அதே 10 crore தான். எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸுக்குன்னா 1300. அதே எவ்வளோ ஹாஸ்பிட்டல்ஸ்னா இந்தியா முழுக்க 13,000. அப்ப அந்த 13,000 எப்படி கணக்கு அப்படின்னா
நமக்கு இந்த கவர்மெண்டோடைய டைப் பண்ணி வச்சிருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த ஹாஸ்பிட்டல்ல 5 லேக் வரைக்குமே இன்சூரன்ஸ் நம்ம சர்ஜரியில இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படிங்கறதான் டார்கெட். நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ஸ்கீம் தொடங்கினாங்க, கலைஞர் காப்பீட்டு திட்டம். எந்த வருஷம்? 2009 2006 sir. 2009. 11 ஓகே. அது வருமுன் காப்போம் திட்டம் அதான் 2006. 6ல தான் வெள்ளம் வரதுக்கு முன்னாடி பாதுகாக்கணுமா? 2006. அதே 2009 கலைஞருடைய காப்பீட்டு திட்டம். அதே முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், சிஎம் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ். 2011 சரி, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 2011 12 தானே? வரும். ஆமா. அப்படியே ரிலேட் பண்ணுங்க. வருமுன் காப்போம் 2006. அதுல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு கூட்டுங்க 2009. மறுபடியும் ஒரு 3 வருஷத்துக்கு கூட்டுங்க 2012. இப்படிதான் அங்க போய் எக்ஸாம்பிள் கன்ஃபியூஸ் ஆகும். 2011 12 அவன் ரெண்டுமே ஆப்ஷன் வச்சிருப்போம். எல்லாமே எல்லாத்தோடய ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் தேவையில்லை. இந்த நோக்கம் காரணத்துக்கெல்லாம் உட்காந்து ஷார்ட்கட் போட்டிருக்க கூடாது. தேவையான கண்டென்ட் எதெல்லாம் நமக்கு மறக்குமோ அதுக்கு தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். அப்ப ஒவ்வொரு ஃபேமிலிக்கு என்னது 5 லேக் 13, அதாவது 1300 நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க. 13,000 ஹாஸ்பிட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அது ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி நம்ம டிரான்ஸ்போர்ட்டோட எல்லாமே சேர்த்து தான் அதுக்குள்ள சொல்லுவாங்க. அப்ப யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லியாச்சு. இதை எதை பேஸ் பண்ணி பெனிஃபிஷியர்ஸ் வந்து எடுப்பாங்க? கவர்மெண்ட். இவங்களுக்கு இந்த யார் யாருக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க? எல்லாருக்குமே கொடுப்பாங்களா? annual income base பண்ணி அது எதை வச்சு எடுப்பீங்க? ஆனுவல் இன்கம். Below poverty line sir. அப்ப அது யார்கிட்ட இருக்கு? பிலோ பாவர்ட்டி லைன் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருக்குமா? சரி, ஓகே. அதுக்கு தான் சென்சஸ் எடுக்கிறோம். ஓகேவா? இந்த தடவை அதையும் சேர்த்து எடுக்க சொல்லியிருக்காங்களா? சோஷியோ அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கிறதும் சேர்த்து எடுப்பாங்க இந்த தடவை. நீங்க எக்யூப்மெண்ட்ஸ், வீட்டில் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்குன்னா இந்த சென்சஸ்ல அதையும் சேர்த்து தான் எடுப்பாங்க. எலக்ட்ரானிக் டிவைஸ், என்ன மொபைல், எவ்வளோ மொபைல் யார் யார்கிட்ட இருக்கு, எவ்வளோ மொபைல் யூஸ் பண்றீங்க, எலக்ட்ரானிக் டிவைஸ் கேட்ஜெட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அத்தனையும் சேர்த்து இதுக்குள்ள கொண்டு வருவாங்க இந்த இனி வர சென்சஸ்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் இனி வரதுதான். அப்ப இதுக்கு முன்னாடியே சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க சென்சஸ்ல. அப்ப அதை பேஸ் பண்ணி பெனிஃபிஷியர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அவங்க எல்லாம் தான் இந்த ஸ்கீமுக்குள்ள வருவாங்க. எல்லாருமே அப்ப 140 crore நம்மளால கொடுக்க முடியாது 5 லட்சம். யார் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான், தேவையான மக்களுக்கு தான் அது போய் சேரணும். அதனாலதான் இந்த திட்டம். இதுல ஒரு 10 கோடி பேர் இலக்குன்னு சொல்லியாச்சு. 10 கோடி பேர் கிடையாது, குடும்பங்கள் இலக்கு. அப்போ ஒரு ஃபேமிலிக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 5 அப்படின்னு வச்சோம்னா நம்ம 50 crore பெனிஃபிஷியர்ஸ் இதுல இருப்பாங்க. ஓகே. நம்ம மக்களை தேடி மருத்துவம்லாம் எத்தனை பெனிஃபிஷியர்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு? இப்ப கூட அச்சீவ்மெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க 2 crores 2 crore தாண்டி போயிட்டு இருக்கு. ஓகே, 2 கோடி பேரை தாண்டி மக்களை தேடி மருத்துவத்துல இலக்கு அவங்க நினைச்சதை விட தாண்டி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்ப 2018 நம்ம என்ன பண்ணிட்டோம்? அப்பவே இந்த ஸ்கீமோட முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தமிழ்நாட்டுடைய ஸ்கீமை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுல எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தாங்க? மக்களை தேடி மருத்துவமனை எவ்வளவு கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ்? ரோடு ஆக்சிடென்ட்லாம் இப்ப ஆகுதுல்ல, இன்னுயிர் காப்போம் 2 திட்டம். lakhs 2 lakhs 2 lakhs 1 lakh கிடையாதா? இல்ல மாத்தினாங்க. மாத்திட்டாங்களா? 1ல இருந்து 2 ஆக்கிட்டாங்க ஆமா, sir. 1ல இருந்து 2 2ஆ மாத்தினாங்க. எப்ப மாத்தினாங்க? இந்த பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்னா எந்த பட்ஜெட்? நமக்கு பட்ஜெட்டோட ஃபினான்ஸ் இயர் இருக்குல்ல, 2023 to 24 இல்ல 24 to 5 to 6. 23 to 24 sir. ஓகே. இந்தியால அந்த மாதிரி ஏதாவது ஸ்கீம் இருக்கா ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட்டுக்காக? இருக்கு. ஓகே, அதுல எவ்வளவு தராங்க அமௌண்ட்? 1 lakh 1 lakhs 1னா 1.5. நான் படிச்சது 1.5 பா. இல்ல 1.5 தான் sir. 1.5 தான் வந்து கொடுக்குறாங்க இந்தியால. ஓகேவா? அதை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த டைம் கொஸ்டின் அப்படி வச்சிருப்போம். 1 lakh 1.5 அந்த மாதிரிலாம் வச்சிருந்திருப்போம். இந்தியால இருக்கு. ஆனா இந்தியால 7 நாள் 7 days வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இன்னுயிர் காப்போம்ல 2 நாள் தான், 2 lakh. அதுக்கப்புறம் நம்மளுடைய விஷ் தான், எங்க பிரைவேட்ல கண்டினியூ, அங்கேயே கவர்மெண்ட்லயே கண்டினியூ பண்ணலாமா இல்ல பிரைவேட்ல கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது அது அவங்களுடைய விருப்பம். மணி
அதை பொறுத்து. ஓகே, அப்ப இதை எப்போ ஜாயின் பண்ணோம்? நம்ம தொடங்கினப்பயே ஜாயின் பண்ணிட்டோம். 2018 செப்டம்பர் 23 இந்த மெர்ஜ் பண்ணிட்டோம் இந்த ஸ்கீமோட. தமிழ்நாடுடைய இன்சூரன்ஸ் ஸ்கீம், இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டருடைய ஜன் ஆரோக்கிய திட்டம், பேர்லயே இருக்கு, ஆயுஷ்மான் பாரத் யோஜனா, ஜன் ஆரோக்கிய திட்டம். இதுக்கெல்லாம் மீனிங் நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஓகே, அதே தமிழ்நாட்டுல இந்த ஸ்கீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியால எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க இப்ப ரீசெண்டா 2024 யாருக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம இந்தியால நிறைய ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாயிட்டாங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியானதுனால. அப்ப அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் கேர் பண்ணணும். அப்ப 70 பிளஸ் இருக்கவங்களுக்கும் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க? 2024 பட்ஜெட்ல 2024 அக்டோபர் 29 எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கே 5 லேக் வரைக்கும் பார்த்துக்கலாம். அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்ல இருந்து எக்கனாமிக் growth, அவங்களோட ஆனுவல் இன்கம் எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்க 70 அண்ட் எபோவ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒன் பர்சனுக்கே அந்த 5 லேக் வரைக்கும் பார்த்துக்கலாம். அக்டோபர் 29, 2024 இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் எல்லாம் படிக்கிறோம்ல, விரிவுபடுத்தப்பட்டது அப்படிங்கிறது. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலிக்கு இருந்தது, அந்த ஃபேமிலியில தனியாகவும் ஓல்டேஜ் பீப்புளுக்கும் கேர் பண்றாங்க. ஓகே, இது எக்ஸ்டெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இன்னொன்னு நம்ம குடிநீர் பார்த்தோம். அந்த குடிநீர் 2014 ஒரு டார்கெட் வச்சாங்க, அதுதான் நமாமி கங்கா, சுத்தப்படுத்துறது. அது 2014 கிளீன் பண்ணிட்டாங்க. அந்த வாட்டர் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். அப்ப அதுக்கான திட்டம் தான் 2019 ஜல் ஜீவன் திட்டம். ஜல்னா தண்ணியா? எஸ் சார். ஓகே, அப்ப அதை வச்சு என்ன மினிஸ்ட்ரி? ஜல் சக்தி மினிஸ்ட்ரி தான். ஓகே, 2019 கொண்டு வந்தாங்க. இந்த வருஷத்துக்குள்ள 2024 ஹவர்ஸுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு 55 லிட்டர்ஸ் தண்ணி வந்து கொடுக்கணும், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன். அப்ப 55 லிட்டர் தண்ணி கொடுக்கறது தான் அனைவருக்கும் சுகாதாரம் குடிநீர் அப்படிங்கறத நம்ம முன்னாடியே டார்கெட் பார்த்தோம். அப்ப அதை அச்சீவ் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் ரூரல் ஏரியால மெயினா, எல்லா ஸ்கீமும் மெயினா ரூரல் ஏரியால தான் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ஏரியால தான் நமக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லா பக்கமும் இந்த ஸ்கீம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுல நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் 100% டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க? கோவா. கோவா. கோவான்னே பீச் தான் ஞாபகம் வருமா? அப்ப அப்படியே தண்ணி எடுத்துக்கோங்க. கோவா 2022 100% வந்து பைப் கனெக்ஷன் மூலியமா எல்லா இண்டிவிஜுவல் பர்சன். இதை நம்ம 1917 பண்ணணும். யாரு? பெரியார். பெரியார். ஈரோடு நகர சபை தலைவராக இருக்கும் போதே குழாய் குடிநீர் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. பெரியார் அப்படின்னோடனே பெரியார் மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாடுபட்டாங்க அப்படின்னா ஒரு அவார்ட் தருவாங்க. என்ன அவார்ட்? வைக்கம். வைக்கம். யாருக்கு தருவாங்க? தருவாங்க. யாருக்கு தந்தாங்கிறது அது கேள்வி. யாருக்கு தருவாங்க? அவங்களுக்காக வாய்ஸ் ரேஸ் பண்ணாங்க சார். தமிழ்நாடுக்குள்ள இருக்கணுமா? இல்ல சார், இப்ப கூட கர்நாடகால ஒருத்தருக்கு அங்க போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாடுக்குள்ள தானே. அந்த அவார்டு வந்து பெரியார் மாதிரி கேரளாவில் போயிட்டு இது பண்ணியிருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து வேற எங்கேயும் போய் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு யாருக்காச்சும் வந்து இது பண்றத வந்து அவங்களுக்கு. ஓகே, தமிழ்நாட்டிலிருந்து அப்படிங்கிறத விட அதர் ஸ்டேட்டுக்கு நம்ம வைக்கம் கான்செப்ட் எடுத்துக்கோங்க. இப்ப அவங்க சொன்னது கரெக்ட் தான். தமிழ்நாட்டில இருந்து பெரியார் என்ன பண்ணாரு, அதர் ஸ்டேட்ல போய் அங்க இருக்க மக்களுக்காக பாடுபட்டார். அப்ப அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கான ஸ்கீம் கிடையாது இது. இந்தியாலயோ இல்ல வெளியில எங்கனாலும் இருக்கலாம், ஆனா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டு இருக்கணும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில. போன தடவை யாருக்கு கொடுத்தாங்க? கர்நாடகால தேவனூரா அப்படின்னு படிச்சிருந்தேன். தேவனூரா மகாதேவனூரான்னு சொல்லிட்டு 2024 தந்தை பெரியார் அவார்டு தனியா இருக்கா தமிழ்நாட்டுல? யாருக்கு கொடுத்தாங்க? விடுதலை ராஜேந்திரன். விடுதலை ராஜேந்திரன். விடுதலைங்கிறது அவருடைய பத்திரிகையா? அப்படியே ரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். விடுதலை ராஜேந்திரன். விடுதலை பத்திரிகை எப்ப தொடங்கணும்? 35. விடுதலை ராஜேந்திரன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த தடவை வைக்கம், போன தடவை வைக்கம் மகாதேவனூரா சொல்லியாச்சு. இந்த தடவை தேன்மொழி. அவங்க எந்த ஊர்?
அமெரிக்காவா? US. அமெரிக்கால ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டாங்க அப்படின்னு. Okay. சரி, ஓகே. இது அந்த பைப் கனெக்ஷன் அப்பவே பண்ணிட்டார் யாரு? பெரியார். அதை தான் நம்ம 2022 கோவா ஸ்டேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அச்சீவ் 100%. எது? ஜல் ஜீவன் மிஷனா? ஜல் ஜீவன் மிஷன், ஜேஜேஎம்னு சொல்லுவாங்க. இது ஜேஜேஎம். ஒவ்வொன்றும் அப்ரிவேஷன், நம்ம ஷார்ட் ஃபார்மும் என்னென்ன வருது அப்ரிவேஷனும் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன மோட்டோ அப்படின்னா, இதுக்கு ஒரு கோட்ஸ் இருக்கு. நமக்கு எப்படி ஜிஎஸ்டிக்கு வந்து 1 நேஷன் 1 ஷாப் 1 டாக்ஸ் அப்படின்னு படிக்கிறோமோ, இதுக்கு ஹர்கர் ஜல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்கர்னா என்னங்க? வீடா சார்? வீடு. வீடா? கர்னா சரி வீடு. ஹர் இப்ப அந்த கொடி வீட்டுல பறக்க வைக்கிறதுக்கு கூட இந்த ஹர்கர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. 75th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் இண்டிவிஜுவலா நம்ம கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொடி ஒவ்வொரு வீட்லயும் கொடுத்து ஆகஸ்ட் 15 அப்ப பறக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய செல்ஃபி எடுத்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணணும். அவங்க அந்த சோசியல் மீடியாஸ்ல வைங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கும் ஹர்கர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. கர்னா வீடு. ஓகேவா? நம்ம சொல்றோம்ல கிரக பிரவேசம்னு சொல்லிட்டா, அப்ப கிரக அப்படிங்கிற கர் அப்படின்னாலே வீடு தான். ஹர்கர் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டும். ஓகேவா? ஒவ்வொரு வீட்டுலயும் ஜல்னு தண்ணி சொல்லிட்டோமா, அப்ப ஹர்கர் ஜல் அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் கொண்டு போகணும். அதுதான் இதோடைய மோட்டோ, இந்த ஸ்கீமோடது. நம்ம அச்சீவ் பண்ணணும். 2022 கோவா ஃபர்ஸ்ட் ஸ்டேட். எவ்வளவு ஸ்டேட்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11 ஸ்டேட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 100% பைப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிட்டாங்களா? நோங்க சார். இல்ல, இன்னும் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணல. 89% கிட்ட நம்ம டார்கெட் ரீச் பண்ணியிருக்கோம். இன்னும் 11% இருக்கு. ஓகே, அடுத்து என்ன ஸ்கீம்னா, இதுவும் அடுத்த ஸ்கீமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா, குரூப் 1 கொஸ்டின். எதுக்காக அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. யாருக்கு, அதாவது யாருக்காக, பெனிஃபிஷியரி யாருங்கிறது இந்த ஸ்கீமுடைய கொஸ்டினா இருந்துச்சு குரூப் 1ல. நமஸ்தே 2022 2022 நமஸ்தேன்னு என்னது? வணக்கம். வணக்கம். ஓகே, அதோடைய அப்ரிவேஷன் நேஷனல் ஆக்ஷன் ஃபார் மெக்கனைஸ்டு சானிடேஷன் எக்கோசிஸ்டம். ஓகே, இது வந்து டிக்னிட்டி. இதோடைய அப்ஜெக்டிவ்னு கேட்டாங்கன்னா டிக்னிட்டி. யாருக்காக? துப்புரவு பணியாளர்கள். சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். துப்புரவு பணியாளர்கள் அப்படிங்கிற வேர்டு சேஞ்ச் பண்ணிட்டோம் நம்ம. தூய்மை பணியாளர். தூய்மை பணியாளர். அதுதான் யூஸ் பண்றோமா? கவர்மெண்ட் சார்பா தான் சொல்லியிருக்காங்களா தூய்மை பணியாளர்கள் இல்லையா? அதையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? சரி, அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா கூட ஒண்ணு சொன்னாங்க, நோயாளிகள் சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலா பயனாளர்கள். பயனாளர்களா? எல்லா ஸ்கீமுக்கும் பயனாளர்கள். மருத்துவ பயனாளர்கள். மருத்துவ பயனாளர்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகே, மெடிக்கல் பெனிஃபிஷியர்ஸ். அதே மாதிரி ஊனமுற்றோர் சொல்லக்கூடாது, அதுக்கு பதிலா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. மாற்றுத்திறனாளிகள். மாற்றுத்திறனாளிகள். எந்த வருஷம்? 2016. தெரியல சார். 2010. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னா நம்ம ஊனமுற்றோர்னு சொல்றோமா அப்படின்னா 50-50 தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. நீங்க ஒரு ஷார்ட்கட் ஏதோ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 2010 புரியுதா என்னன்னு? அந்த 20ல 50% தான் 10. அப்ப அந்த 20ல பாதி தான் 10 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு, இதே மாதிரி இன்னொரு வேர்ட் இருக்கும். நம்ம திருநங்கைகள், அரவாணிகள் அப்படின்னு இருந்திருக்கும். நம்மளுடைய சங்கமே என்னதான், அரவாணிகள் நலவாரியம்னு இருந்திருக்கும். அதை என்னவா மாத்தினாங்க? திருநங்கைகள். திருநங்கைகள்.
அதுக்கப்புறம் மாற்று பாலினத்தவர்னு மாத்தணும். ஓகேவா? இதை படிக்கும் போதே இன்னும் சேர்த்து படிச்சிருங்க. மாற்று பாலினத்தவருக்கான நலவாரியம் எந்த வருஷம்? 2008. அதுக்கு முன்னாடி மாற்று பாலினத்தவர் சொல்லிட்டேன்னா, அதுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகளுக்கான நலவாரியம் 2007. தமிழ்நாட்டுக்கு சொல்லிருக்கேன். புரிகிறதா? அப்போ ஃபர்ஸ்ட் மாற்றுத்திறனாளிகள் 2007 நலவாரியம். அதே மாற்று பாலினத்தவருக்கு 2008. தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். என்னங்க? வெல்ஃபேர் போர்ட். ஆமா, வெல்ஃபேர் போர்ட்னா ஒண்ணும் இல்ல, அதோடைய இங்கிலீஷ்ல தெரிஞ்சு அப்படி சொல்லிருங்க சார். டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்து 2008ங்க. பேர் மாத்தினதுதான் 2010ங்களா? ஆமா, போர்டு வந்துன்னு கேட்டா 2007. 8. நீங்க எது கேக்குறீங்க? மாற்றுத்திறனாளிகள் கேக்குறேன் சார். மாற்றுத்திறனாளிகள் 2010 பேர் மாத்தினதான். அதுக்கு முன்னாடி ஊனமுற்றோர்ங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அது வெல்ஃபேர் போர்டு சார் எப்போ இயர்? 2007. ஓகே சார். டிசேபிள் பீப்புளுக்கான வெல்ஃபேர் போர்டு வந்து 2007. அதே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு வந்து 2008. நம்ம எப்ப டிசேபிள்டுன்னு சொல்லக்கூடாது, இது என்னது மாற்றுத்திறனாளிகள், நம்ம தமிழ்ல தான் அது மாத்தி இருந்திருப்பாங்க. ஓகேவா? இங்கிலீஷ்ல பெருசா நம்ம ஒன்றும் பெரிய சேஞ்ச் எல்லாம் கிடையாது, அதே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஊனமுற்றோர் சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளிகள்னு 2010 சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே, அடுத்து இது எங்க சொன்னது? நமஸ்தே ஸ்கீம் எதுக்காக? தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்களா? 2022. நமஸ்தேனா என்ன சொன்னீங்க? வணக்கமா? ஆமா. எவ்வளவு ஹேண்ட்ஸ் யூஸ் பண்றோம்? இதே மாதிரி இன்னொரு ஸ்கீம் இருக்கும், தொழில் அணங்கு. ஓகே, அது வணங்குறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் 2022. அது வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்காக, தொழில் முனைவோர்களை உருவாக்குறதுக்காக தொழில் அணங்கு திட்டம். அதுவும் வணங்குறது 2022 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமஸ்தே ஸ்கீம் 2022. அது வேற நோக்கம். எதுக்கு சொல்றேன்னா, ஸ்கீம் ரிலேட் பண்றதுக்காக சொன்னேன். அது வந்து ஆண்டர்பிரினர்ஸ், இது வந்து தூய்மை பணியாளர்களுடைய பாதுகாப்பு கண்ணியம், அவங்களுடைய செக்யூர் அண்ட் டிக்னிட்டிக்காக உருவாக்குனதா இந்த திட்டம். ஒருத்தர் கூட உயிரிழக்க கூடாது அப்படிங்கிறது நோக்கம் இருக்கா? இதுக்கு முன்னாடி MS ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? 2013 கொண்டு வந்தாங்க சார். 2013. MS-னா என்னது? MS தோனியா? மைக்ரோ ஸ்மால். மைக்ரோ ஸ்மாலா? மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஓகே, மனித கழிவுகளை வந்து மனிதனை அகற்றும் முறைகளை தடுக்கிறதுக்கான திட்டம். மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் சொல்லுவாங்க. MS ஆக்ட் 2013. அப்பவும் டார்கெட் எது? சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டர் படி ஒருத்தர் கூட உயிரிழக்க கூடாதுன்னு 2013 இருந்து நம்ம டார்கெட் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இன்னும் இருக்கு. அதுக்காக நிறைய ஸ்கீம் இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு. ஸ்கீம்ஸ் தான் நிறைய உருவாயிருக்கு. டெக்னாலஜி வந்து நம்ம பெருசா இன்னும் டெவலப் ஆகல. அப்பவே கொண்டு வந்துட்டாங்க. 2013 ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. அதுபடி நிறைய ஃபைன்லாம் போடுவாங்க. இப்ப அந்த மாதிரி கழிவுகள் நம்ம அந்த சாக்கடை இதெல்லாம் கிளீன் பண்ண விடுறாங்க, எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இல்லாம அவங்களை கிளீன் பண்ண வைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கான யாரு சொல்றாங்களோ, ஆர்டர் பண்றாங்களோ, அவங்களுக்கு 2 lakh ஃபைனு, 2 வருஷம் பிரிசன், இந்த மாதிரிலாம் நம்ம அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆக்ட்ங்கிறது எதுக்காக? பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஓகேவா? திட்டம்ங்கிறது அவங்களுடைய வெல்ஃபேருக்காக. அதுதான் வெல்ஃபேர் போர்டோடைய வேலை. அதுதான் எல்லாத்துலயுமே காசு தரது தான். என்ன வெல்ஃபேர் போர்டா இருந்தாலும் அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்கறது தான். அந்த இது டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டா இருக்கட்டும், டிசேபிள் பீப்புளுக்கான வெல்ஃபேர் போர்டு, என்ன வெல்ஃபேர் போர்டு எடுத்தாலுமே அவங்களுக்கான அமௌண்ட் ஃபண்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தான் அதோடைய நோக்கமா இருக்கும். ஆனா ஆக்ட்ங்கிறது எதுக்காகன்னா, அதோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுவும் சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணல அப்படின்னா வந்து எப்படி ரெகுலேட் பண்றாங்க, அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் என்ன, அது என்ன கிரைம், அது என்ன பனிஷ்மெண்ட், அதையும் சேர்த்து சொல்றதுதான் ஆக்ட். அதுதான் ஒரு திட்டத்துக்கும் சட்டத்துக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே, அப்ப இங்க என்ன பண்ணணும்? ஒருத்தர் கூட உயிரிழக்க கூடாது அப்படிங்கறத அதுதான் இலக்கா நம்ம வச்சிருக்கோம். அப்ப இதனுடைய மினிஸ்ட்ரி வந்து ஞாபகம் வச்சுக்கணும், டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் தூய்மை பணியாளர்கள்னு சொல்லிட்டோம். அப்போ அங்கவே என்ன ஆகுது? நமக்கு சோசியல் ஜஸ்டிஸ் வந்து
கிடையாது, மாறுது. அப்ப சோஷியல் ஜஸ்டிஸ் கொண்டு வரணும். அதுக்காக தான் எந்த மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இன்னொன்னு, இது எந்த பகுதியில கொண்டு வரணும்? இது நம்ம அர்பன் அஃபேர்ஸ், நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம், 2 மினிஸ்ட்ரி வருது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நமஸ்தே திட்டம் இது எந்த ரிலேட்டடா வரும் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நமக்கு சுகாதாரம் ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்கீம், அதனாலதான் இதுல படிக்கிறோம். அதையும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டாங்க. இயரும் கேட்டுட்டாங்க, பெனிஃபிஷியர்ஸ் யாருன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன ரிலேட்டடா வருது அப்படின்னா சானிடைசேஷன் ரிலேட்டடா வருது. ஓகே, அப்ப இதோடைய நோக்கம்லாம் நமக்கு தெரியும். மனித கழிவுகள், மனித நேரத்தை தடுக்கிறது, இதெல்லாமே. இப்ப இவங்களுக்கு அப்படி ஏதாவது ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும். என்ன ஸ்கீம் கீழே? இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு வந்தோமே, PMJ 2018 செப்டம்பர் 23. அந்த ஆக்டும் கீழே இருக்கு பாருங்க. த ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஸ் அ மேனுவல் ஸ்கேவஞ்சர்ஸ், அதுதான் இம்பார்ட்டன்ட். அண்ட் தயர் ரீஹாபிலிட்டேஷன், அவங்களுக்கான மறுவாழ்வை திரும்ப கொடுக்கணும். அதை ஷார்ட் ஃபார்ம் நம்ம MS ஆக்ட்னு சொல்லுவோம், 2013. இந்த ஆக்டை மீறினாங்கன்னா என்ன? 2 லட்சம் 2 வருஷம் ப்ரிசான்மெண்ட், அதுக்கப்புறம் 1 lakh இல்ல 2மே சேர்த்து கொடுப்பாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆக்டும் கேட்டு இருந்திருப்பாங்க, முக்கியமான. ஓகே, இதை என்ன பண்ணாங்க? ஆயுஷ்மான் பாரத் இப்ப டிஜிட்டலைஸ்டா மாத்திட்டாங்க. அதுக்குதான் ஆயுஷ்மான் ஹெல்த் டிஜிட்டல் மிஷன் சொல்லுவாங்க, ABDMன்னு சொல்றாங்க. அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க, NDHMன்னு சொல்லிட்டு, நேஷனல் டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் சொல்லுவாங்க. 2020 to 2021 டிஜிட்டலைஸ்டா மாத்தணும். ஆனா இது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா அத்தனை பேருக்கும் டேட்டாவை நம்ம டிஜிட்டலைஸ்டு பண்ணணும். இவ்வளோ டைம் பத்தாது. இன்னும் நிறைய டைம் நமக்கு. எத்தனை 140 கோடி பேர் இருக்காங்க. அத்தனை பேர்த்தையும் நம்ம டிஜிட்டலைஸ்டு கொண்டு வரது கஷ்டம். அதனால இன்னும் அந்த ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகல. தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, ஆயுஷ்மான் ஹெல்த் டிஜிட்டல் மிஷன் சொல்லுவாங்க. ஆயுஷ்மான் டிஜிட்டல் மிஷன், ABDM. ஹெல்த்ங்கிறது எக்ஸ்ட்ரா வரும். ஓகே, இதோடைய நோக்கம் என்ன? எல்லாத்தோடைய ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஜிட்டலைஸ்டா ஸ்டோர் பண்ணி வச்சு, நமக்கு எப்படி இது இருக்குல்ல, NCRBயா அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தமிழ்ல கேட்டா தெரியுமா? தேசிய குற்ற ஆவண காப்பகமா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? 86. தெரியல சார். NCRB NCRBனா கரெக்ட் தானே? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ தானே? 1986. ஓகேவா? CRSPO 1986, என்விரான்மெண்ட் ஆக்டும் 1986, NCRBO 1986. என்விரான்மெண்ட் அண்டு இது பார்த்தோமா? என்ன இது பார்த்தோம்? சானிடைசேஷன், சுற்றுச்சூழல் சுகாதாரம். அந்த சுற்றுச்சூழல் சுகாதாரத்துல யார் யாரெல்லாம் பொல்யூட் பண்றாங்களோ அவங்கள NCRBல தூக்கி வைக்கணும். அதாவது நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல இவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க, பொல்யூட் பண்ணி அப்படிங்கிறது. நம்ம அதுதானே அந்த போபால் ட்ராஜடி பார்த்தோம், பொல்யூட் பண்ணது தானே. அப்போ அதை இதோட ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க NCR நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல அவங்களுடைய டேட்டாவும் இருக்கு. NCRBனா ஒன்றும் இல்லை, நம்ம ஒவ்வொரு கிரைம் பண்றவங்க அவங்களுடைய டேட்டாவை டிஜிட்டலைஸ்டா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஃபேஸ், ஃபிங்கர் பிரிண்ட், பயோமெட்ரிக் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. எந்த கேஸுக்காக எவ்வளவு வருஷம் அவங்க உள்ள இருந்திருக்காங்க, என்ன கிரைமுக்காக உள்ள வந்திருக்காங்கிறது. இது இங்க மட்டும் இல்ல, இந்தியால எங்கனாலும் அவங்களுடைய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணலாம். அதுதான் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அதை வச்சுதான் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு இவங்களுடைய ஒரு கிரிமினல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கிரைம் எடுக்கிறது டீடைல்ஸ். அதுதான் இது. எது? ABDMங்கிறது ஆயுஷ்மான். அந்த கார்த்திக் மூவில கூட பண்ணுவாங்களே சார். எதுங்க? அதிகாரமா? அதிகாரமா? ஓகே, அதிகாரம்.
அது இந்தியால நீங்க இங்க மட்டும் இல்ல, எந்த ஸ்டேட்ல இருந்தனாலும் அவங்களுடைய டீடைல்ஸ் கேட்கலாம். எது மூலியமா? என்சிஆர்பி. ஓகே, அப்ப ஆயுஷ்மான் ஹெல்த் டிஜிட்டல் மிஷன் ஏபிடிஎம்ங்கிறதும் அதே தான். ஒவ்வொருத்தருடைய பேஷண்ட்ஸ் டீட்டெயிலும் நம்ம டிஜிட்டலைஸ்டா ஸ்டோர் பண்ணி வச்சு அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அவங்க எது எதுக்காக மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடி வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை இந்தியாவுக்குள்ள எங்கனாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து சூப்பரான ஸ்கீம். அதாவது நம்ம வேற ஸ்டேட் போறோம் அப்படின்னா எமர்ஜென்சி இருக்குன்னா அவங்களுடைய ஐடியை வச்சு மட்டுமே அவங்களுக்கு என்னென்ன சொல்லுவாங்கல்ல, இணை நோய்கள்னு சொல்லி இருந்திருப்பாங்க நம்ம கொரோனா டைம்ல, அதனால நிறைய பேர் இருந்தாங்க. அப்ப அதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சடனா எமர்ஜென்சி பீரியட்ல இந்த ஐடி வச்சே நம்ம ஆக்சஸ் பண்ணி அவங்களுடைய டீட்டெயிலாம் எடுத்துக்கலாம். ஆனா இது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது, 140 கோடி பேர். அதனால இந்த மிஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகல, ஆனா ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு தான் இருக்கு. ஏபிடிஎம்ங்கிற ஸ்கீம் 2020லயே தொடங்கிட்டாங்க, கொரோனா பீரியட்ல 20 to 21 இயர் கேட்டிருக்காங்க, அதனாலதான் இதை சொல்றேன். இன்னொன்னு ஆர்பிஎஸ்கேன்னு சொல்லுவாங்க, ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியகிராம்னு சொல்லுவாங்க. ராஷ்டிரியம்னு என்னங்க? ராஷ்டிரியம் தேசிய தேசிய. பால்னா குழந்தைகள். குழந்தைகளா? அடலசன்ட் கிடையாதா? இளைஞர்கள் அந்த மாதிரி வரும். பாலகர்கள் அந்த மாதிரி. குழந்தைகள் தான். அப்படி கிடையாதான்னு உடனே மாத்தக்கூடாது. சார் நீங்க சொல்றது ரொம்ப டவுட்டா சொல்றீங்க, எங்களுக்கு ஆன்சர் தப்பா இருக்குமானே தோணுது. அதுதான் சொல்றேன், நீங்க இன்டர்வியூ போறீங்கன்னா அது கிடையாதான்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்லிடுறீங்களா? அப்படி இல்ல சார், ஆனா பயமா இருக்குல்ல. உங்க ஆன்சர்ல நீங்க தாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், நான் சொல்றேன்னு சேஞ்ச் ஆகக்கூடாதுல்ல. சரி ஓகே சார். இப்படிதானே அங்க போய் ஆப்ஷன் அங்க போய் எடுப்பீங்க 2011 12 சொல்லிட்டு. அதனாலதான் சார் இன்னும் வேலைக்கு போகாம இருக்கோம். ஓகே, சேஞ்ச் ஆகக்கூடாது, ஃபர்ஸ்ட் என்ன யோசிக்கிறோமோ அதான் கரெக்ட். அப்ப பால்னா குழந்தைகள் தான், ஓகேவா? கிஷோர்னா தான் அடலசன்ஸ். இது கூட இருக்குமே, நம்ம முத்ரா ஸ்கீம்ஸ் 4 பிரிச்சு வச்சிருப்பாங்க. முத்ரா படிச்சிருக்கீங்களா? எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? முடிச்சிருக்கோம் சார். 2015. 15ஆ? எஸ் 15ல சார். ஏப்ரல் 8 வந்து ஏப்ரல் தொடங்கியிருப்பாங்க 8. ஸ்கூல் புக் டேட்டா. அதை வந்து 4 ஸ்பிளிட் பண்ணி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு, அதாவது அமௌண்ட்டை சிசு, கிஷோர், தருண், தருண் பிளஸ்ன்னு சொல்லிட்டு. அதை எதை வச்சு பிரிச்சிருப்பாங்கன்னா அதுக்கும் யோசிக்கணும். சிசுனா குழந்தை, எவ்வளவு காசு தருவாங்க? 50,000 ரூபாய் வரைக்கும் காசு தருவாங்க. அடுத்து சிசுல இருந்து என்ன ஆகுறாங்க, குழந்தையில இருந்து அடலசென்ட்டா மாறுறாங்க, அதாவது யங், அந்த 0 to 18 ஏஜுக்கு மாறுறதுன்னா அதுல எவ்வளவு காசு தருவாங்க? 5 lakhs. நானா பிரிச்சதே எப்பதான் படிக்கணும். ஓகே, 5 lakh. அதுக்கப்புறம் தருண், தருண்னா வந்து யங் மேன், 10 lakh தருவாங்க. அதுக்கப்புறம் 10 to 20 5 lakhs இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. புதுசா ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது தருண் பிளஸ். என்னது யங் மேன்னா இப்ப ஏதோ சொல்லுவேன்னு சொன்னீங்களே சார், அது என்னன்னு தருண்? திருப்பி சொல்லுங்க. தருணா? ஓகே. சிசு, கிஷோர், தருண், தருண் பிளஸ். ஓகே, இங்க வந்து பால் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப ராஷ்டிரிய தேசிய பால்னு சொல்லியாச்சு. அப்ப குழந்தைகள். ஸ்வஸ்தியன்னா ஹெல்த். ஹெல்த் எழுதி வச்சிருக்கனால பாத்துட்டீங்களா? அப்படிலாம் இல்ல சார், தெரியும். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்றோம்னா எழுதுனது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு வெறும் பேப்பரை மட்டும் கொண்டாங்க. அடுத்து வந்து கார்டியோகிராம்னா திட்டம் தானே. ஓகே, இத படிக்கிறோம்னா அதுக்கு இன்னொரு ஸ்கீமும் சேர்த்து படிச்சிருங்க, ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியகிராம். அப்ப இதை நம்மள எடுத்துடலாமா, யாருக்கா இருக்குன்னு? ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியகிராம், அவ்வளவுதான் ஸ்கீம் முடிஞ்சிச்சா? இதை வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டு, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸா இருக்குது, என்னால மனப்பாடம் பண்ண முடியலன்னு கஷ்டப்படக்கூடாது. வேர்ட்ஸோடைய மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வச்சே இது இதுவா தான் இருக்குங்கிறத நம்மளா அனலைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம மக்கப் பண்ணிட்டு போக முடியாது. அவன் ஸ்கீம் 1000 ஸ்கீம் இருக்கும், நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை மட்டும் வச்சு எலிமினேட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியகிராம்னா அடலசன்ட், அது உமனுக்கான ஸ்கீம் 2014. ஓகேவா? நமக்கு ஷோர் டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு இருக்கு? கடற்கரை மாவட்டங்கள்
14. 14 13 14. 13 இல்லையா? அப்ப இதுக்கு முன்னாடி 13 இருந்துச்சு. அப்ப 13 படிச்சது பொய்யா? சரி இப்ப ஸ்கூல் இப்போ புக்ல 13 கொடுத்திருந்தாங்க. அப்ப அது தப்பான டேட்டாவா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பு பண்ணிட்டாங்களா? இப்போ 14. ஏன் இப்போ 14? தென்காசி செப்பரேட் ஆயிட்டதுனாலயா சார்? தென்காசி மயிலாடு செப்பரேட் ஆனதுனால தென்காசியில கடல் இருக்கா? நாகப்பட்டினம் மாவட்டம் இல்ல சார். மயிலாடுதுறை பிரிச்சதுனால 14 வந்துருச்சான். மயிலாடுதுறை. மயிலாடுதுறையெல்லாம் சேர்த்து தாங்க இருந்துச்சு. சரி, பெரிய ஷோர் டிஸ்ட்ரிக்ட் எது? ராமேஸ்வரமா சார்? ராமேஸ்வரம். நீண்ட கடற்கரை கொண்ட மாவட்டம் வந்து ராமேஸ்வரம் தான், ராமநாதபுரம். ஓகேவா? அந்த கர்வ் வந்து பெருசா இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வந்து குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மேப்ல பாத்தீங்கன்னா அந்த கர்வ் எண்டுக்கு போயிட்டு திரும்ப வருமா, கல்ஃப் ஆஃப் மன்னார். மேப் எல்லாம் எடுத்துட்டாங்க பாருங்க. எவ்வளவு டிஸ்ட்ரிக்ட் வேணும்? தேர்ட்டீன் ஆர் 14? 14 தான் சார். 14 தான் சார். மாறுங்க ஏதாவது. 13 18 14 கேட்டா ஏதாவது மாறினா தானே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். சரி பரவாயில்ல 13 சொல்றாங்க. சார் ஆனா எதனால 14 நீங்களே சொல்லிருங்க சார். இல்ல 14 தான் சார். 14 தானா? சரி, அந்த எதனால ஆமா 14ங்கிறத 14 தான். நான் நீங்களே நோட்ல கண்டுபிடிச்சு எழுதிக்கிறேன் வேற. சொல்லுங்க. எதனால எனக்கு தெரியும். எல்லாமே நானே சொல்லிட்டேனா? நீங்க என்ன பண்ணுவீங்க? மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சதுனால இப்போ 14. ஓகே, சரி. அது ஒரு சரி, இது ஒரு ரீசனா எடுத்துக்கலாம். எனக்கு இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சரா இல்ல வேற ஏதாவது ஆன்சர் டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சதுனால மாறுச்சா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, இப்போ எதுக்காக ஷோர் வந்து சம்பந்தமே இல்லாம படிச்சோம் அப்படின்னா, ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்கிரமா. கிஷோர்ல என்ன இருக்கு? ஷோர். ஷோர் இருக்கா? ஷோர். ஓகேவா? அப்ப 2014 புரியுதா ஏன்னு? எஸ் சார். அந்த ஷோரை இந்த ஷோரோட மெர்ஜ் பண்ணிருக்காங்க. 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த ஷோரை எடுத்துட்டு அதுல என்ன சேர்த்துறோம்? பாலை சேர்த்தோம்னா என்ன ஆயிடுது? 2015. ஓகேவா? ஆனா அந்த ஸ்கீம் 2013 சார். 2013 என்னது? அந்த ராஷ்டிரிய பால் ஸ்வாத்திய காரியம். அப்படியா? ஆமா மேமுக்கும் சொன்னேன். இங்க காணும். என்னமா? இது மட்டும் மாறிக்குது சார். அது மட்டும் இல்லைங்க 2015 தாங்க. கவர்மெண்டோட இல்ல வெப்சைட். இல்ல சார் 13 தான். 13 தான் சார். நான் ஏற்கனவே சார் கூட எதுல எடுத்தீங்க? ஓகே, இந்தியா வந்து 2013 கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு 2015. ஓகேவா? கவர்மெண்டோட வெப்சைட்ல தான். ஓகே, அப்ப இது என்னது? 2013 வந்து இந்தியா, 2015 தமிழ்நாடு. அப்ப ஃபர்ஸ்ட் ஷோர்னா 14 எடுத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல என்னன்னா ஒரு 32 நம்ம உடல்நிலையோடைய நிலை அந்த எவ்வளவு இதுன்னு சொல்லி கேட்பாங்க. உடல்நிலையோட செக் பண்றது 32 நிலைகள் வந்து இதுல பார்ப்பாங்க. இதுல எதோடைய ஒரு பார்ட், NRHM உடைய ஒரு பார்ட் தான்
4D செக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன 4D? டிஃபர்ட், டிசீஸ், ஓகே, டெஃபினிஷன், டிஃபெக்ட், டெவலப்மெண்ட், டெஃபிஷியன்சி, டிசீஸ். ஓகேங்களா? அப்ப டிஃபெக்ட்ஸ் அட் பர்த், பிறவி குறைபாடுகள். பிறவி குறைபாடுகள் தமிழ்நாட்டுல செக் பண்றாங்களா? எந்த ஸ்கீம்ல செக் பண்றாங்க? இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணது. லட்சுமி கர்ப்பிணி பெண்கள் இது பண்ணுதாமா? ம். மக்களை தேடி மருத்துவம். ம், ம், ம். மக்களை தேடி மருத்துவம்ல பிறவி குறைபாடுகள், டிஃபெக்ட்ஸ் அட் பர்த்தும் சேர்த்து செக் பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் டிலேஸ். எது டெவலப்மெண்ட்? பிறவி வளர்ச்சியில குறைபாடு இருக்கிறது, இன்க்ளூடிங் டிசபிலிட்டிஸ். நம்ம மாற்றுத்திறனையும் சேர்த்து செக் பண்றாங்க. அதுக்கப்புறம் டெஃபிஷியன்சிஸ், நம்ம ஏதோ ஒரு மால் நியூட்ரிஷனா இருக்கிறது. அதுக்கப்புறம் டிசீஸ். இந்த 4Dயும் இருக்கிறது எதுல? நம்ம ராஷ்டிரிய பால் ஸ்வஸ்திய காரியம். ஓகே. நம்ம வெஹிக்கல்ஸ் அங்கங்க போகும். ஆர்பிஎஸ்கேன்னு சொல்லிட்டு பிங்க் கலர்ல ஒரு வெஹிக்கிள் பார்த்துருப்பீங்க. எல்லா பக்கம் ஆர்பிஎஸ்கேன்னு இருக்கும் அந்த வெஹிக்கிள்ல. ஸ்கூல்லலாம் வந்து இவங்க தான் அந்த மெடிசின்ஸ் கொடுக்கறது ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலியமா தான். ஆர்பிஎஸ்கேவும் ஆர்கேஎஸ்கேவும். ஆர்கேஎஸ்கேன்னு ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம் 2014. ஆர்பிஎஸ்கேங்கிறது இந்தியாவா தமிழ்நாடான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகே. நம்ம டிஜிட்டலைஸ்டா மாத்தணும்னு சொன்னோமா? அந்த டிஜிட்டலைஸ்டா மாத்தினதுல ஒரு அவார்ட்லாம் நம்ம கொரோனா பீரியட்ல ஒரு டெலி மெடிசன் கொண்டு வந்தோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெலிமெண்டல். அது நம்ம டைரக்டா போக முடியாது, கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற நேரத்துல எல்லாத்தையுமே டெலியா மாத்தணும். டெலி கோர்ட் கொண்டு வந்தோம். அதே கூட மெடிசின், நம்ம டெலிமெடிசின் கொண்டு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். அது 2020. அப்ப டெலிமெடிசின் நம்ம அவார்ட் வாங்கியிருக்கோம் தமிழ்நாடு 2022ல. டெலிமெடிசின் 2022. ஏபிடிஎம் இப்ப 2020 to 21 sir. 2021. ஏபிடிஎம் ஆயுஷ்மன் ஹெல்த் டிஜிட்டல் மிஷன். ஓகேங்களா? 2020 to 21 அதே வருஷம் தான். டிஜிட்டல்னு சொல்லிட்டாங்களா? அப்போ டெலிமெடிசனும் 2020 தான். 2020லேருந்து 21 வரைக்கும் நம்ம அவார்ட் வாங்கினது தமிழ்நாடு கவர்மெண்ட். அடுத்த வருஷம் அவார்டு வாங்கினாங்க 22ல. அதே ஏபிடிஎம்குள்ளேயே ஹெச்ஐஎம்னு சொல்லுவாங்க, அபீம்னு சொல்லிட்டு ஆயுஷ்மன் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு அதே 21ல தான். ஓகே. எல்லாமே சேம் இயர் தான். 22-21 தான். இது 21ல ஒரு 5 இயர்ஸுக்குள்ள என்ன பண்ணணும்? ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இதுக்கு கேட்கல. ஸ்கீம் வந்து 2014 தான். அந்த அவார்ட் வந்து 2015ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா 1 இயருக்கு தானே அவார்ட் கொடுக்க முடியும். 1 இயர் வந்து அவருடைய ரிசல்ட்ஸ் பார்த்து தான் அவார்ட் கொடுப்பாங்க. அப்ப ஸ்கீம் 2014, அதோடைய காயகல்ப் அவார்டு வந்து 2015. எதுக்காக? ஹெல்த் ரிலேட்டடான அவார்ட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்எஃப்ஹெச்எஸ்ல ரத்த சோகை எவ்வளவு % பார்த்தோம்? 57. எடை குறைவு 32.1. 32.1. வளர்ச்சி குறைபாடு 35.5. ஓகே. டிஎஃப்ஆர் 2 sir. 2. ஓகே. அபீம் எந்த வருஷம்? பிஎம் அபீம் 2021. டெலிமெடிசின்ல நம்ம எப்போ அவார்ட் வாங்கணும் தமிழ்நாடு? 22 sir. 4D எந்த ஸ்கீம்குள்ள இருக்கு? பால் சம்திங்
ஸ்வஸ்திய ராஷ்டிரிய காரியேஷு. பால் ஸ்வஸ்திய காரியம் ஓகே. ஆர்கேஎஸ்கேனா? स्वास्थ्य कार्यकरो राष्ट्रीय किशोर स्वास्थ्य राष्ट्रीय ராஷ்டிரிய किशोर கிஷோர் स्वास्थ्य कार्यकरो 2014 2014 ஓகே. ஏபிடிஎம்? 20 to 21 ஓகே. நமஸ்தே ஸ்கீம்ல இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கீம் இன்டர்லிங்க்டு பண்ணியிருக்கோம். எந்த ஸ்கீம்? ஆரோக்கிய யோஜனா. யோஜனா என்ன டேட்ல தொடங்குனாங்க? செப்டம்பர் 23. செப்டம்பர் 23, 2018. எந்த பிளேஸ்ல தொடங்குனாங்க? ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் ராஞ்சி. ராஞ்சி. ஜார்க்கண்ட்ல ராஞ்சி. ராஞ்சி. ஓகே. நம்ம சிபாஸ் துப்புரவு பணியாளர்களுடைய டிக்னிட்டி அண்ட் செக்யூரிட்டி இதுக்காக ஒரு ஸ்கீம் தொடங்கணும். என்ன ஸ்கீம்? நமஸ்தே. நமஸ்தே. நமஸ்தே ஸ்கீம். இயர் 2022. என்ன அந்த நமஸ்தே ஸ்கீம்ல என்னென்ன மினிஸ்ட்ரிஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு? சமூக social நீதி, justice and empowerment, housing and urban development, வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாடு அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஜல் ஜீவன்ல ஃபர்ஸ்ட் 100% அட்டைன் பண்ண ஸ்டேட் கோவா. கோவா. கோவா எப்ப கான்ஸ்டிடியூஷன்ல ஆட் பண்ணுவாங்க? சோஷியல் இஷ்யூனா அதை மட்டும் கேள்விங்களா? என்ன மேடம் முடிக்கலையா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்? ஷெட்யூலா ஷெட்யூல் முடிச்சாச்சு. இல்ல இல்ல இன்னும் முடியல. முடிச்சாச்சா? 25 state. என்ன அமெண்ட்மெண்ட்ல எந்த வருஷம் கோவா ஆட் பண்ணாங்க? 1987. 1962ல அதுவா 62வா 61ஆ? 62 தான் சார். 12th ஓகே. என்ன அமெண்ட்மெண்ட்? 12th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். 10ஆ 12ஆ 14ஆ? 12 தான். 10 வந்து 12 தான். தாத்ரா நகர் வரும். ஓகே. 12 தான். 12 தான். ஓகே. கோவா 2 இருக்கா, போறது வரது. அப்ப 2 தான் வரும். 1962 12th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். அப்பதான் கோவா ஆட் பண்ணாங்க. ஓகே சார். பாண்டிச்சேரி 14th. 14. ஒரு நாளாவது பாண்டிச்சேரி வந்து பார்க்க போனோம். 14. தாத்ரா நகர் ஹவேலி 10th 10th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1961 ஃபர்ஸ்டா ஆட் பண்ணாங்க. அதனால 1961 10th. அந்த 1 அப்படியே மாறி வரும். டையூடாமன் 12th sir 12. டைனா 1962 2வா? 12th amendment. 12. அப்ப டையூடாமன் 2 இருக்கா? டைனாலே 2 தான். அதனால 12 தான் வரும். 1962 தான். அப்ப கோவா வந்து அதே 2 தான் வரும். இங்கேயும் 2022ல தான் ஜல் ஜீவன்ல 100% ரீச் பண்ணாங்க. அதோடைய மோட்டோ என்ன மேம்? அதை ஷோ பண்றாங்க பாருங்க இந்த ஆர்டிகல். ஜல் ஜீவனுடைய மோட்டோ 55 liters हर water. हर घर जल sir ஹர் கர் பானி. எதனுடைய மோட்டோ? ஜல் ஜீவன். ஹர் கர் கேட் பானி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி கேஎஸ்ஒய் அப்படின்னு பிஎம்கேஎஸ்ஒய் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல் புக்ல? சம்பட யோஜனா. என்னது? கிசான் சம்பட யோஜனா. प्रधानमंत्री कृषि सिंचाई कृषि योजना. सिंचाई கிருஷி कृषि சிஞ்சாய் सिंचाई யோஜனா. योजना. சம்படா யோஜனா எதுக்காக? मत्स्य संपदा पुढील for ஃபிஷ் processing டெவலப்மெண்ட்டா? फिश फिश 2019. ஓகேவா? இது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறத 2015ல water management. தொடங்கியிருப்பாங்க. ஹர்கர் கேட் பானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹர்கர் இங்கேயும் சொல்லிட்டாங்களா? ஒவ்வொரு பர் கிராப் மோர் கிராப். ஓகேவா? கம்மியான தண்ணி யூஸ் பண்ணி அதிகமான ஈல்டு எடுக்கணும். என்னங்க? அந்த வேர்ட் சரியா புரியல. அது என்ன சார்? ஹர்கர் கேட் கேஹெச்இடி கேட் பானின்னு சொல்லுவாங்க.
இல்லாட்டி பெர் டிராப் மோர் கிராப் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை விட. ஓகே சார். ஓகே, நம்ம ஜேஜேஎம் மிஷனுடைய டார்கெட் வந்து என்ன இயரா ஃபிக்ஸ் பண்ணோம்? சார் என்னங்க சார் புரியல? ஜேஜேஎம் மிஷன், ஜேஜேஎம் திட்டத்தோடைய டார்கெட் எந்த இயரா ஃபிக்ஸ் பண்ணோம்? 24 2024. 24 ஹவர்ஸுக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி கொடுக்கணும்? 55 liters. 55. இந்தியாவில் நம்ம 2200 வச்சிருக்கோமா தனிநபர் பயன்பாடுன்னு சொல்லிட்டு? தமிழ்நாட்டில் 990 சம்திங் வச்சிருப்பாங்களா, 900 சம்திங் இருக்கும். தமிழ்நாட்டில் தனிநபர் பயன்பாடு 900 லிட்டர் கிட்ட இருக்கும். இந்தியாவில் 2200 கிட்ட இருக்கும். ஸ்கூல் புக் டேட்டா 10th புக்கில் இருக்கும். ஓகே, ஜேஜேஎம்னா என்னது? ஜல் ஜீவன் மிஷன். ஜல் ஜீவன் மிஷன். ஓகே, தொகுதி அளவில் பிளாக் லெவலில் நமக்கு சமுதாய வளைகாப்பு நடத்துவாங்க. எந்த ஸ்கீம்ல? ஐசிடிஎஸ். ஐசிடிஎஸ்ல பிரெக்னன்ட் உமன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு ஐடி தருவாங்களா? தருவாங்க. ஓகே, மிஷன் இந்திரா தனுஷ் வந்து எவ்வளோ டிசீஸுக்கான வேக்சினேஷன் கொடுக்குறாங்க? 8 டிசீஸுக்கு 6 வேக்சின்ஸ் கொடுக்குறாங்க. நோய் வந்து 8. ஓகேவா, யாரையுமே வந்து ரீச் பண்ணக்கூடாது, அந்த நோய் எட்டக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு 6 வேக்சின் வந்து கொடுத்துறாங்க. வருமுன் காப்போம் திட்டம் 2006. மிஷன் இந்திரா தனுஷ் இந்த வருஷம் 2014. டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். 1000 ஆஷா பணியாளர்களை நியமிக்கப்பட்ட திட்டம் இது. சுகாதார இயக்கம் 2005. சப்லா திட்டம் இந்த வருஷம் 2011. ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா, சாரி காரியக்ரம், அதுவும் 11 தான். 2013. ஓகே, ரூரல் சானிடேஷன் ஸ்ட்ராட்டஜி 19 to 29. 10 இயர்ஸ்க்கு. என்ன மினிஸ்ட்ரி? குடிநீர் சுகாதாரத்துறை. ஓகே, நம்ம குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை. டெலிமெடிசின் அவார்டு எந்த வருஷம் வாங்கணும் தமிழ்நாடு? 22. தமிழ்நாடு ஜல்ஜீவன் மிஷன்ல 100% ரீச் பண்ணிட்டோமா? இல்ல சார், 89. 11%. உஜ்வாலா 2015. உஜ்வாலாவா சார்? உஜ்வாலா 2016 கேஸ். 2007. 2015. ஓகே, உஜ்வாலா எப்ப? 2007. தமிழ்நாட்டுல சிலிண்டர் கொடுத்தது 2007. ஜேஒய் 2014. ஜேஜேஒய்னா ஜிஜேஒய்னா ராம் ஜோதி யோஜனா. ராம் ஜோதி யோஜனா. உஜாலா ஏதாவது அப்ரிவேஷன் இருக்கா? உஜாலான்னு சொல்றாங்களே, ஏன் அப்படி சொல்லணும்? உன்னத் ஜோதி அப்படின்னு வரும். உன்னத் ஜீவன் அப்படி வரும். ஜீவனா? ஜீவன் ஏன் இங்க யூஸ் பண்ணுவோம்? ஜீவன் உயிர் தானே. ஜோதின்னு வரும் சார். லைட் தானே யூஸ் பண்ணுவோம். ஜோதி தான் வரும். ஜோதி தானா? ஓகே, உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடி ஃபார் ஆல். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்ப்னு சொல்லுவாங்க, டிஎல்பி, டொமஸ்டிக் எஃபிஷியன்ட் லைட்டிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஒன்னா உஜாலான்னு சொல்லலாம், இல்லாட்டி டிஎல்பி ப்ரோக்ராம். டெல்ப் ப்ரோக்ராம் அப்படின்னா டொமஸ்டிக், வீட்டு, எஃபிஷியன்ட், நம்மளால வாங்கக்கூடிய லைட்டிங் ப்ரோக்ராம். ஓகேவா,
அதே உஜாலாக்கும் அப்ரிவேஷன் இருக்கு. உன்னத் ஜோதி பை அஃபோர்டபுள் எல்இடி ஃபார் ஆல். எல்லாத்துக்குமே அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல நமக்கு எல்இடி ப்ரொவைட் பண்றது தான் அந்த உஜாலா. அதோடைய ரேட் வந்து எப்ப இருந்து குறைஞ்சிருக்கும்னா உஜாலா ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்இடி பல்ப்ஸோட ரேட் வந்து குறைஞ்சிருக்கும். ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, முடித்து விடலாமா? ஓகே சார். ஓகேங்க, end கொடுத்துருங்க. தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ சார். Yes, sir.